இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ಮೋಶೆಯನ್ನ ಕುರಿತು ಇದನ್ನ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. மோசேயோட மோசேயை குறித்து பார்க்கிறதுக்கு முன்னாடி மோசேயோட நாட்களிலே அவர் பிறந்த நாட்களிலே இருந்த சூழ்நிலையை குறித்து நம்ம பார்க்க போறோம். ಮೋಶೆಯ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂತ ಮೊದಲು ಆತನು ಹುಟ್ಟಿದಾಗ ಆತನ ಇದ್ದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡೋಣ. மோசே வந்து எகிப்து நாட்டுல பிறந்தாருங்க. ಮೋಶೆ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರು. நம்ம ஜனவரி மார்ச்ல வந்து ஜனவரி பிப்ரவரியில நம்ம யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம். ಜನವರಿ ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ಯೋಸೇಫನ ಕುರಿತಾಗಿ ಕಲ್ತಿದ್ವಿ. யோசேப்பு வந்து அவங்க குடும்பத்தை யாக்கோபோட சேர்ந்து குடும்பத்தை ஒரு 40 பேர் கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, எகிப்துல வந்து செட்டில் ஆயிடுறாங்க. ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಮತ್ತು ಅವನ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು ತಮ್ಮ 40 ಜನರ ಒಂದು ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದು ಸೇರಿದ್ರು. அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு 400 வருஷம் கடந்து செல்லுது. அதே இடத்துல செட்டில் ஆயிடுறாங்க அவங்க. ಅವರು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಸುಮಾರು 400 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅಲ್ಲಿ ಸೆಟ್ಲ್ ಆಗಿದ್ದಾರೆ. அந்த புது ராஜா வந்துடுறாரு. யோசேப்பு முன்னாடி இருந்தாரு. புது ராஜா வந்துடுறாரு. புது ராஜாக்கு யார் இந்த இப்ரேய ஜனங்க, யார் இந்த இஸ்ரேல் ஜனங்க, நம்ம நாட்டுல வந்து ஏன் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம போயிருது அவருக்கு. ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಇದ್ದಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಆ ರಾಜ ಇಲ್ದಿರ ಮತ್ತೊಬ್ಬ ಹೊಸ ರಾಜ ಬಂದಾಗ ಅವನಿಗೆ ಈ ಇಬ್ರಿಯರು ಅಂದ್ರೆ ಯಾರು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಏನು ಗೊತ್ತಾಗ್ದಿರ ಹೋಯ್ತು. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க எங்க இருக்காங்களோ அவங்கள வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார். ಎಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಇರ್ತಾರೋ ಖಂಡಿತ ಅಲ್ಲಿ ದೇವರು ಅವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. எப்படி இருந்தாங்க பாருங்க, அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு பொறாமை வருது. அந்த புது ராஜா வந்துடுறான், பார்வோன் ராஜா, ஒரு புது ராஜா வந்துடுறான். அந்த புது பார்வோன் ராஜாக்கு ஒரு பொறாமை வருது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்த உடனே. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹೊಸದಾದಂತ ಫರೋಹನ ರಾಜ ಬಂದಿದ್ದಾನೆ, ಹಳೆ ರಾಜ ಹೋಗಿ ಈಗ ಅವನಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಆ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಅವ್ರ ಮೇಲೆ ಬರ್ತಾ ಇದೆ. யாத்ரா முதலாவது அதிகாரம் 7வது வசனத்தை கவனிங்க. ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. மைக் மைக் செக். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. இஸ்ரேல் புத்திரர் என்ன இருந்தாங்களா, தேசத்துல நிறைய பேர் ஆயிட்டாங்களாம். அவங்க செழிப்பா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்ப என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு இந்த பார்வோன் ராஜாக்கு. ಇಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ರು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಹೆಚ್ಚಿ ಬಲಗೊಂಡ್ರು. ಇದನ್ನ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ರಾಜನಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಉಂಟಾಯ್ತು. அடுத்த ஒரு 7-8 வாரம் வந்து நம்ம மோசேயை குறித்து நம்ம பார்க்க போறோம். ಹಾಗಾಗಿ ಮುಂದಿನ 7-8 ವಾರಗಳವರೆಗೂ ನಾವು ಮೋಶೆ ಕುರಿತು ನಾವು ಕಲಿಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இந்த பகுதியை பார்க்கும்போது 2 காரியத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. இந்த 7 மெசேஜ்லயும் 7-8 மெசேஜ்லயும் இந்த 2 காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. ಈ 7-8 ಮೆಸೇಜ್ಗಳಲ್ಲೇ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನವಿಟ್ಟು ಆಲಿಸಬೇಕು. அதுல ஒரு 2 காரியம் மறந்துடக்கூடாது. ಅದರಲ್ಲಿ 2 ವಿಷಯಗಳನ್ನ ನೀವು ಖಂಡಿತ ಮರಿಬಾರದು. பார்வோன் வந்து பிசாசுக்கு ஒப்பிடலாம். பார்வோன் பிசாசுக்கு ஒப்பிடலாம். ಈ ಫರೋಹನ ಅನ್ನುವಂಥದ್ದು ಸೈತಾನನಿಗೆ ಹೋಲಿಕೆ ಆಗಿದ್ದಾನೆ. பிசாசு போல வந்து ஜனங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ண கட்டுப்படுத்துவான் பிசாசு. ಅವನು ಸೈತಾನನ ಹಾಗೆ ಆ ಫರೋಹನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಜನರನ್ನ ತನ್ನ ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಕೋಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾನೆ. மோசே வந்து இயேசு கிறிஸ்து போல ஜனங்களை விடுதலை கொடுக்கிறதுக்காக வருகிறார். ಇಲ್ಲಿ ಮೋಶೆಯ ಒಂದು ಹೋಲಿಕೆ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ. பார்வோன் பிசாசு, ಫರೋಹನ ಸೈತಾನ, மோசே இயேசு கிறிஸ்து போல சுபாவம் பட்ட ஒரு மனிதன். ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಭಾವ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ. இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் வந்து என்ன பண்ணாரு, 40 நாள் வந்து என்ன பட்டார், அவரு உபவாசம் இருந்து அவர் வந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು 40 ದಿವಸ ಉಪವಾಸ ಇದ್ದು ಅವರು ಸೈತಾನನಿಂದ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ರು. மோசே 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அனாதையாய் தெரிந்து கொண்டிருந்தான். ಅಲ್ಲಿ ಮೋಶೆ ಕೂಡ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವನು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಅನಾಥನಾಗಿ ಓಡಾಡ್ಕೊಂಡಿದ್ದ. சோ நிறைய நீங்க நான் இன்னைக்கு வந்து நம்ம பைபிள் படிக்கும்போது பழைய ஏற்பாட்டுல படிக்கும்போது நீங்க ஒரு நல்ல நல்ல கிறிஸ்டியனா நீங்க வளர்றீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அது ஏசப்பாக்கு கனெக்ட் பண்ண பார்க்கணும். பழைய ஏற்பாடை வைத்து இயேசு கிறிஸ்து கனெக்ட் பண்ண பார்க்கணும். ನಾವು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ನಾವು ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ನಾವು ಓದೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕು. அது எப்படி படிக்கிறதுன்னு இன்னொரு நாள் நான் அதை ட்ரைனிங் கொடுக்குறேன். ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கலாம். பட் இப்போ வந்து பார்வோன் வந்து பிசாசு அடிமைத்தனத்துக்குள்ளே ஜனங்களை ஆக்குவான். மோசே வந்து இயேசு கிறிஸ்து போல ஜனங்களை விடுதலை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கொண்டார். ಇಲ್ಲಿ ಸೈತಾನ ಹೇಗೆ ಜನರನ್ನ ತನ್ನ ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಪಡ್ತಾನೆ, ಹಾಗೆ ಇಲ್ಲಿ ಫರೋಹನ ಮೋಶೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ಜನರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ. பார்வோன் வந்து பாருங்க, பிசாசு வந்து நம்ம ஆண்டர்கிட்ட வர்றது பிடிக்காதுங்க. ಇಲ್ಲಿ ಸೈತಾನನ್ಗೆ ದೇವ್ರ ಬಳಿಗೆ ಬರೋದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. சர்ச்சுக்கு வர்றதே பிடிக்காது. ನಾವೆಲ್ಲ ಸಭೆಗೆ ಬರೋದೇ ಅವನಿಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. சர்ச்சில் வந்து மெசேஜ் கவனிக்கிறதே பிடிக்காது.
ನಾವು ಚರ್ಚ್‌ಗೆ ಬಂದು ಆ ಮೆಸೇಜ್ ಅನ್ನ ಗಮನಿಸೋದು ಅವನಿಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. சர்ச்ல வந்து எப்படியா தூங்க வச்சிரலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவான். ಸಭೆಗೆ ಬಂದವ್ರನ್ನ ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ನಿದ್ದೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ இல்லாட்டி ಯೋಚಿಸ್ತಾನೆ. சர்ச்சுக்கு வந்து ஏதாவது கவனத்தை வேற எங்கேயாவது கொண்டு போலான்னு பார்ப்பான். ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಚರ್ಚಲ್ಲಿರುವಂತದ್ದನ್ನ ಗಮನವನ್ನ ಬೇರೆ ಕಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಅವನು ಆಸೆ ಪಡ್ತಾನೆ. வீட்டுல ஜெபிக்க விடாதபடிக்கு நம்மளுக்கு ஏதாவது சோர்வுகளை ஃபோன் கால் ஏதோ பிஸி ஆக்கிரும் நம்மள. ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಹಾಗೆ ಫೋನ್ಗಳಲ್ಲಿ ಇನ್ನು ಯಾವುದೋ ಒಂದು ಕಾಲ್ಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ತುಂಬಾ ಬ್ಯುಸಿ ಆಗಿರೋ ತರ ಮಾಡ್ತಾನೆ. சோ இந்த இடத்துல பார்வோன் என்ன பண்றான் பாருங்க, ஒரு 3 திட்டத்தை பண்றான். பிசாசு போல பிளான் பண்றான். 3 பிளான் பண்றான் பிசாசு மாதிரி. ಇಲ್ಲಿ ಪರೋನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಸೈತಾನನ ರೀತಿಯಲ್ಲಿ 3 ವಿಧವಾದಂತ ಯೋಜನೆಗಳನ್ನ ಮಾಡ್ಕೊತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா பிசாசுக்கு என்ன பிடிக்காது? நம்ம நல்லா இருக்கணும்னா அவனுக்கு பிடிக்காது. ಹಾಗಾದ್ರೆ ಸೈತಾನನಿಗೆ ಇಲ್ಲಿ ನಾವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿರೋದು ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும் அவனுக்கு பிடிக்காது. ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಂತೋಷವಾಗಿರೋದು ಸೈತಾನನಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. இதயத்துல நான் சந்தோஷமா இருக்கிற ஆனந்தமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿ ಆನಂದವಾಗಿದ್ದೀನಿ ಅನ್ನೋದು ಅವನಿಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. சோ இந்த இடத்துல அவன் இஸ்ரேல் ஜனங்க ஆசீர்வாதமா இருக்கிறது பார்வோனுக்கு பிடிக்கல. ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡ ಇಸ್ರಾಯೇಲರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರೋದನ್ನ ನೋಡಿ ಅವನಿಗೆ ಅದು ಇಷ್ಟ ಆಗ್ಲಿಲ್ಲ. அப்ப என்ன பண்றான்? ಹಾಗಾಗಿ ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ದ, ஒரு திட்டத்தை பிளான் பண்றாங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಅವನ ಒಂದು ಯೋಚನೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡ. முதலாவது அதிகாரம் யாத்ராகமம் முதலாவது அதிகாரம் 10ல இருந்து 14வது வசனத்துல நீங்க பாருங்க. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 10ರಿಂದ 20ನೇ ವಚನದವರೆಗೆ. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். போதும். சுமை சுமத்துறான் அவங்க மேல. ಒಂದು ಅವ್ರ ಕಠಿಣವಾದ ಕೆಲಸ. ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಓಕೆ, ಆದ ಕಾರಣ ಅವನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಬಿಟ್ಟಿ ಕೆಲಸದಿಂದ ಅವ್ರನ್ನ ಉಪದ್ರವ ಪಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿದ. அவங்கள போட்டு சாகடிக்கிற ಅವನಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಭಯಂಕರವಾದಂತ ಹಿಂಸೆಯನ್ನ ಕೊಟ್ಟು ಸಾಯುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிள்ளைங்களெல்லாம் நீங்க டைம் இருந்துச்சுன்னா ಯೂಟ್ಯೂಬ್ல போயிட்டு 10 ಕಮಾಂಡ್ಮೆಂಟ್ಸ್ ஒரு படம் இருக்குங்க, ಅದು பார்க்க வைங்க எல்லா பிள்ளைங்களையும். ನೀವು ಸಮಯ ಇದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ 10 ಕಮಾಂಡ್ಮೆಂಟ್ಸ್ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಫಿಲಂ ಇದೆ, ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನೋಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡಿ. 1960வது நூற்றாண்டில் 1960ல வந்துச்சு அந்த படம். 1960ರಲ್ಲಿ ಆ ಒಂದು ಫಿಲಂ ಬಿಡುಗಡೆ ಆಯ್ತು. மோசேயோட வாழ்க்கையை குறித்து அழகா வந்து அந்த படத்துல காட்டுவாங்க. ಆ ಮೋಶೆ ಜೀವಿತದ ಕುರಿತು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಆ ಒಂದು ಸಿನಿಮಾಗಳಲ್ಲಿ ಅದನ್ನ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. பட் ஆனா அப்படியே ஃபுல் பைபிள்ல இருந்த மாதிரி இருக்காது, பட் ஆனா முக்காவாசி கரெக்டா இருக்கும். ಅಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬೈಬಲ್ ಇರೋ ತರನೇ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಒಂದು ಮುಕ್ಕಾಲ್ ಭಾಗ ಸರಿಯಾಗಿದೆ. நான் சின்ன வயசுல பார்த்தேன், இன்னைக்கும் எனக்கு அந்த படத்துல வர்ற ஒரு காட்சியும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಸಹೋದರ ಅದನ್ನ ನೋಡಿದ್ದಾರೆ, ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಆ ಒಂದು ಯೋಚನೆಗಳು ಅವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. சரி, எத்தனை பேர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பாத்திருக்கீங்க? எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, கொஞ்சம் ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದೀರಾ? சோ நீங்க போய் டைம் இருக்கும்போது நீங்க பாருங்க. ಸರಿ, ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪ ಜನ ಮಾತ್ರ ನೋಡಿದ್ರಿಂದ ಸಮಯ ಸಿಕ್ಕಾಗ ಖಂಡಿತ ಅದನ್ನ ನೋಡಿ. அதுல ஒரு காட்சி என்ன வரும்னா, போட்டு வேலை வாங்கி முதுல போட்டு அடிப்பான். அடிக்கிற அடியில வயசான ஆள் ஒருத்தர் அது மண்ணை வந்து களிமண்ணை மிதிச்சிட்டு இருப்பாரு. அவர்தான் அவருடைய வேலை. அவர் அப்படியே அந்த மண்ணிலேயே வந்து அவர் செத்து விழுந்துருவாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ತುಂಬಾ ಹಿಂಸೆ ಕೊಟ್ಟು ಅವನನ್ನ ಹೊಡಿತಾ ಇದ್ರೆ, ಅವನು ಮಣ್ಣಿನ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವನು ಮಣ್ಕಾಲ್ ಹಾಕಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ವಾಗ್ಲೂ ಅವಾಗ್ಲೂ ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಸತ್ತು ಹೋಗುವಂತ ಒಂದು ಸೀನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. ಅವ್ರು ಕಾಪಾத்த போறவனே இல்ல அந்த ஆள் சாகட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. ಅವನನ್ನ ಕಾಪಾಡಬೇಕಂತ ಜನರು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಯಾರಿಗೂ ಬಿಡದಿರ ಅವನು ಸಾಯ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹಾಗೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கொடுமைப்படுத்துறாங்க இஸ்ரேல் ஜன. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಹಿಂಸೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ. இப்படிதாங்க நம்மள வந்து நம்ம மனசுல போட்டு நம்மள கொடுமைப்படுத்துவாங்க. பிசாசு போராட்டம் வந்துருச்சுன்னா நமக்கு நிம்மதியே இருக்காதுங்க. ಹಾಗಾಗಿ ಸೈತಾನನ ಹೋರಾಟಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ನಮಗೆ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ದಿರೋ ಹಾಗೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ஒரு காரியத்தை நம்ம முடியாது நம்மளால. ಆ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ನಮಗೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. வீட்ல ஒரே சண்டை ಮನೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಜಗಳಗಳನ್ನ ಅವ್ನು ತಂದು ಹಾಕ್ತಾನೆ. ಅಡಿಮೆಯಾಕಿರುವಾನ್ நம்மள. ನಮ್ಮನ್ನ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ದಾಸರನ್ನಾಗಿ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ. எதுக்கு நம்மள அடிமையாக்குவான்? ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನ ದಾಸರನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ? நல்லவங்களாயிரக்கூடாது. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಒಳ್ಳೆಯವರಾಗಬಾರ್ದು, நீ நல்லா ಇರக்கூடாது. ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಆಗ್ಬಾರ್ದು, என் இதயத்துல கர்த்தருடைய சந்தோஷம் வந்துடக்கூடாது. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ಸಂತೋಷ ಬರಬಾರ್ದು. உலக யோசனைகள் உலக சிந்தனைகளே நம்மளுக்குள்ள அப்படியே போராடிக்கிட்டே இருக்கும். ಈ ಲೋಕದ ಯೋಚನೆಗಳೇ ಚಿಂತನೆಗಳೇ ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೋರಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ. பிசாசு அடிமைப்படுத்துவான். ಹಾಗಾಗಿ ಸೈತಾನ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನ ದಾಸರನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. 26வது அதிகாரம் 18வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 26:18 பவுல் என்ன சொல்றாரு? ಅಪೊಸ್ತಲ 26:18ರಲ್ಲಿ ಪೌಲ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡೋಣ. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் கிட்ட வர்றதுக்கு
தேவன் வந்து பவுலை வந்து அனுப்பினாருங்க. ಸೈತಾನನ ಅಧಿಕಾರದಿಂದ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ನನ್ನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡೋದ್ರಿಂದ ಪಾಪ ಪರಿಹಾರವನ್ನು ಪವಿತ್ರಾತ್ಮದಲ್ಲಿ ಹಕ್ಕನ್ನು ಹೊಂದುವಿರಿ. சோ இதான் பிளான் 1, பிசாசோட பிளான். ಇಲ್ಲಿ ಇದು ಸೈತಾನನ ಒಂದು ದೊಡ್ಡ ಯೋಜನೆ ಆಗಿದೆ. எப்படி ஜனங்களை அடிமைப்படுத்து. ಹೇಗೆ ಜನರನ್ನ ದಾಸರನ್ನಾಗಿ நான் ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು. பார்த்திருக்கிறேன் நிறைய எஸ்பெஷலி பிரதர்ஸ், வாலிப சகோதரர்கள், ஆண்கள் நிறைய கெட்ட பழக்கங்களுக்குள்ளே பிடியா இருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಯವನಸ್ಥೆಯರು ಅನೇಕ ಕೆಟ್ಟದಾದಂತ ಒಂದು ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ತಮ್ಮನ್ನ ಅಡಿಮೆಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அடிமைத்தனத்துல வெளியே வர முடியல. ஆசை இருக்குது ஆனா வர முடியல. ಆ ಒಂದು ಬಂಧನದಿಂದ ಅವ್ರಿಗೆ ಹೊರಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಇದೆ, ಆದ್ರೆ ಬರಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. பார்வோன் அப்படி இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ள வைக்கிறான். ಹಾಗಾಗಿ ಫರೋನ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಅಷ್ಟೊಂದು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ அப்ப என்னாச்சு பாருங்க. ಹಾಗಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ನೋಡಿ. ஆண்டவருடைய கரம் இஸ்ரேல் ஜனங்கள் மேல் இருப்பதனால 12வது வசனம் படிங்க. 1:12. ಅಲ್ಲಿ யாத்ராகமம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆமென். அவ்வளவாய் அவர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க ஆசீர்வாதமா தான் இருக்கட்டு இருக்காங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟೇ ಉಪದ್ರವವನ್ನ ಕೊಟ್ಟರು ಕೂಡ ದೇವರು ಅವರನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಹೆಚ್ಚಿಸಿ ಅವ್ರನ್ನ ಹರಡುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அழகுங்க. ಹಾಗಾಗಿ ಇದೇ ದೇವರ ಮಕ್ಕಳ ಒಂದು ಸೌಂದರ್ಯ இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷ சமாதானம் இதாங்க. ಇದೆ ಮತ್ತು ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? நம்ம மோசஸ் ராசு வந்து கிறிஸ்டியன்ஸ பத்தி பாடுவார். அவன் கொட்ட கொட்ட என்னவான் கிறிஸ்தவன்? கொட்ட கொட்ட வளருவான். அதான் கிறிஸ்தவன். அவನು ತಲೆ ಮೇಲೆ ಕೊಟ್ಟರು ಕೊಟ್ಟ ಬೆಳೀತಾ ಇರ್ತಾನೆ. ಅವನಿಗೆ ಎಷ್ಟೇ ನಾವು ತಲೆ ಮೇಲೆ ಹೊಡೆದ್ರು ಕೂಡ ಅವನು ಬೆಳಿತಾನೆ ಇರ್ತಾನೆ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಹಾಡು. அதனால போய் டீச்சர்ட்ட கொட்டு வாங்குனது நல்லதுன்னு நினைக்காதீங்க. பிசாசு போராட்டத்தை நம்ம எதிர்த்து நிற்கும்போது பிசாசு நம்ம கிட்ட விலகி ஓடுவாங்க. ಹಾಗಾಗಿ ನಾವು ಸೈತಾನನಿಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ಆತನು ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. இதான் பிளான் 1 பிசாசு. ಇದು ಸೈತಾನನ ಮೊದಲನೇ ಒಂದು ಪ್ಲಾನ್. வேலையை கொடுத்துருவான். ಅನೇಕ ಕೆಲಸಗಳನ್ನ ಕೊಡ್ಬೇಕು ಅವ್ರಿಗೆ. மீறின வேலையை ಅವ್ರ ಕೈ ಮೀರಿ ಕೆಲಸಗಳನ್ನ ಕೊಡ್ತಾನೆ. வேலைன்னு வந்து ஃபேமிலி வந்து பெருசாவாம ஆயிடும் அப்படின்னு வந்து அவன் பிளான் பண்ணான். ಆ ಕೆಲಸದಲ್ಲೇ ಇಟ್ಟು ಅವ್ರ ಕುಟುಂಬವನ್ನ ದೊಡ್ಡದನ್ನಾಗಿ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? குடும்பத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்க வளர்ந்துட்டே இருக்காங்க. ಆದ್ರಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಬೆಳೆಸ್ತಾನೆ ಹೋದ್ರು. ரெண்டாவது திட்டம் ஒண்ணு வைக்கிறான் பாருங்க. மோசமான திட்டம். பார்வோன் பிசாசு மூலியமா பிசாசின் மூலியமா பார்வோன் என்ன சொல்றான் பாருங்க. ಇಲ್ಲಿ ಎರಡನೇ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನ ನೋಡೋಣ. ಸೈತಾನನ ಮೂಲಕವಾಗಿ ಫರೋನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ. 15வது வசனம். அதிகாரம் 15வது வசனம். 15ನೇ ವಚನ. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். பாருங்க, ரெண்டாவது பிளான் என்ன பண்றான்? ಇಲ್ಲಿ ಎರಡನೇ ಒಂದು ಯೋಜನೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த காலத்துல அப்போலோ ஹாஸ்பிடல், ஃபோர்டிஸ் ஹாஸ்பிடல்லாம் இல்லங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಪೋಲೋ, ಫೋರ್ಟಿಸ್ ಅನ್ನುವಂತ ಆಸ್ಪತ್ರೆಗಳು ಇರ್ಲಿಲ್ಲ. ನರ್ಸ್ ಎங்க வருவாங்க? ನರ್ಸ್ ಎಲ್ಲಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ರು? வீட்டுக்கு வருவாங்க டெலிவரி பாக்குறது. ಹೆರಿಗೆ ಮಾಡಿಸೋದಕ್ಕೆ ಮನೆಗೆ ಬರ್ತಾ என்ன ಇದ್ರು. சொல்வாங்க? இதுல என்ன சொல்லிருக்காங்க? மிட்வைஃப்ஸ் இங்கிலீஷ்ல சொல்வாங்க. தமிழ்ல என்ன சொல்றாங்க? மருத்துவச்சிகள். மருத்துவச்சியா? ಸೂಲಗಿ நர்சமா சொல்றாங்க. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸೂಲಗಿತ್ತಿಯರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. என்ன பண்றாங்க? இவங்களுடைய வேலை என்னன்னா, குழந்தை பிறக்கும் போது அந்த டெலிவரி பாக்குற வேலை இவங்களுக்கு. ಅವರು ಮಕ್ಕಳನ್ನ ಹೆರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕೆಲಸ ಅವ್ರದ್ದಾಗಿತ್ತು. பார்வோன் என்ன சொல்றான்? அந்த லேடிஸ பார்த்து, ಆ ಒಂದು ಸೂಲಗಿತ್ತಿಯರನ್ನ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಫರೋನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி, அந்த அம்மா கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி, தாய் வந்து கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி ஆம்பளை பிள்ளையா இருந்தா நீ அங்கேயே கொண்டுரு அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்றான். ಆ ಒಂದು ತಾಯಿ ಒಂದು ಮಗುವನ್ನ ಹೆರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಗಂಡು ಮಗು ಆಗಿದ್ರೆ ಅದರ ಕಣ್ಣನ್ನ ಆ ಮಗುವನ್ನ ನೀನ್ ಮಾಡ್ಬಿಡು, ಸಾಯಿಸ್ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದ. சோ அந்த அம்மாக்கு ஏன்னா தாய் வந்து தெரியாத வழியில இருக்கிறோம். அந்த இத வந்து உடனே வந்து இத மாதிரி பண்றதுக்கு இந்த திட்டத்தை சொன்ன உடனே இந்த அம்மாங்களாம் ஆண்டவருக்கு பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு பயந்ததுனால என்ன பண்றாங்க? அவங்க வந்து ஒரு திட்டமிடுறாங்க. ಆದ್ರೆ ಆ ಸೂಲಗಿತ್ತಿಯರು ದೇವರಿಗೆ ಭಯಪಡೋರಾಗಿದ್ರಿಂದ ಆ ಒಂದು ಯೋಚನೆಯನ್ನ ಅವ್ರು ಮಾಡ್ಲಿಲ್ಲ. என்ன பண்றாங்க அவங்க? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, அவங்க வந்துட்டு விட்டுறாங்க. ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் பிறக்க விட்டுறாங்க. ಅವರು ಗಂಡು ಮಗು ಆಗಿದ್ರು ಕೂಡ ಅದನ್ನ ಸಾಯಿಸದೆ ಹಾಗೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அந்த ராஜா கோவம் வந்துருது. ಆಗ ಅಲ್ಲಿ ರಾಜನ್ಗೆ ಕೋಪ ಬಂತು. என்ன சொல்றாரு அந்த ராஜா கேளுங்க. 17வது வசனம். 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆ ರಾಜ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ನೋಡಿ. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். ராஜா வந்து திட்டுறாரு. ஏன்பா இந்த ஆம்பளை பசங்களெல்லாம் நீ வாழ விட்டுட்ட? நீ சாவடிக்கணும்னு சொன்னேன்னா ஏன் வாழ விட்டுட்டேன்னு கேக்குற ராஜா வந்து. ಇಲ್ಲಿ ರಾಜ, ನೀವು ಗಂಡು ಮಕ್ಕಳನ್ನ ನೀವು ಸಾಯಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ, ಯಾಕೆ ನೀವು ಉಳಿಸಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப பாருங்க அந்த அம்மா என்ன பதில் சொல்லுது? ஞானமா எப்படி பதில் சொல்லுது பாருங்க. 20வது வசனம். ಆ இல்ல ಸ್ತ್ರೀ 19வது வசனம்.
அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரெய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். ஆமென். ಅವರು ತುಂಬಾ ಚುರುಕಾಗಿ ಇರುವಂತವರು ಎಂಬುದಾಗಿ இவங்க ಹೇಳ್ತಾರೆ. எகிப்து நாட்டு லேடிஸ் மாதிரி இல்ல, இஸ்ரேல் நாட்டு லேடிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க அவங்க அப்படின்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಇಬ್ರಿಯರ ಸ್ತ್ರೀಯರು ಐಗುಪ್ತ ಸ್ತ್ರೀಯರಂತಲ್ಲ, ಅವರು ತುಂಬಾ ಚುರುಕಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. டெலிவரி பாக்குறது போறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருது, குழந்தை பிறந்துருது, நாங்க ஒண்ணும் பண்ண முடியறது இல்ல அப்படின்னு ನಾವು சொல்றாங்க. ಹೋಗಿ ಹೆರಿಗೆ ಮಾಡಿಸ್ಬೇಕು ಅಂತ ಹೋಗೋಷ್ಟರಲ್ಲೇ ಅವರು ಹೆರಿಗೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ, ಅಷ್ಟು ಅವರು ಚುರುಕಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இஸ்ரேல் ஜனங்களுடைய மனைவிகள் என்னவா இருக்கிறாங்க, பலசாலிகளா இருந்தாங்க. ಹಾಗಾಗಿ ಇಸ್ರೇಲರ ಸ್ತ್ರೀಯರು ತುಂಬಾ ಬಲಶಾಲಿಗಳಾಗಿದ್ರು. அதான் உலகத்தின் பெண்களுக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற பெண்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ಹಾಗಾಗಿ ಈ ಲೋಕದ ಸ್ತ್ರೀಯರಿಗೂ ಮತ್ತು ದೇವರ ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೂ ಇರುವಂತ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಇದು. ஆண்டவருடைய ஆவியை நம்மளுக்குள்ள இருக்கிறார், ஆண்டவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்றார், நம்ம என்னவா இருப்போம், நம்ம பலசாலிகளா இருப்போம். ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರಿಂದ ನಾವು ಬಲಶಾಲಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து கடைக்காரங்க எல்லாரும் அப்படியே பயந்துட்டு, ஐயோ என்ன ஆகுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ கவலையில உட்கார்ந்து முழுகிட்டு இருப்பாங்க. நம்ம என்னவா இருப்போம், கர்த்தருக்குள்ள நம்ம என்னவா இருப்போம், தைரியசாலிகளா இருப்போம். ನಮ್ಮ ಅಕ್ಕಪಕ್ಕದ ಮನೆಯವರು ಅಯ್ಯೋ ಏನಾಗುತ್ತೋ ಏನೋ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಭಯ ಪಡುವವರಾಗಿದ್ದಾರೆ, ಆದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಧೈರ್ಯಶಾಲಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. சோ இந்த ரெண்டாவது பிளானும் தோத்துருச்சு. ಇಲ್ಲಿ ಎರಡನೇ ಒಂದು ಯೋಜನೆ ಕೂಡ ಸೋತೋಯ್ತು. ஃபர்ஸ்ட் பிளான் என்னது, ಮೊದಲನೇ ಒಂದು ಯೋಜನೆ ಏನು? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா, மெசேஜ் கவனிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிளான் என்னது, பிசாசுது நிறைய அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி அவங்கள பெருசாவாம ஆசீர்வாதமா இருக்காம பண்றான். ಮೊದಲ್ ಮೊದಲನೇ ಯೋಜನೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೆಲಸದಲ್ಲಿ ಹಾಕಿ ಅವ್ರನ್ನ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಮಾಡಿ ಬಿಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ரெண்டாவது நர்ஸ வச்சு என்ன பண்றான், மர்டர் பண்ண பாக்குறான் ஆம்பளை பசங்களை. ಇಲ್ಲಿ ಗಂಡು ಮಕ್ಕಳನ್ನ ಒಬ್ಬ ಸೂಲಗಿತ್ತಿಯರನ್ನಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಸಾಯಿಸ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ದ. கடைசியா மூணாவது பிசாசு என்ன திட்டம் கொள்றான் பாருங்க, 22வது வசனம். 22ನೇ ವಚನದಲ್ಲಿ ಮೂರನೇ ಒಂದು ಯೋಜನೆ ನೋಡಿ. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். எல்லாருக்கும் ஒரு கட்டளை இடுறான், ஊர்ல இருக்கவங்க எல்லார்ட்டையும் சொல்லிடுறான் ஒரு காரியத்தை, ಅಲ್ಲಿ ಊರಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நதியில போட்டுருங்க பிள்ளைங்களை, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನದಿಯಲ್ಲಿ ಹಾಕಿಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ. பெத்த பிள்ளைய பாயிர நதியில தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ಆ ಹುಟ್ಟಿದಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಹಸುಗುಸುಗಳನ್ನ ನೀವು ನದಿಯಲ್ಲಿ ಹಾಕಿಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எந்த தாயாவது இது பண்ண ಯಾವ್ದಾನ ತಾಯಿಯಾಗಿದ್ರೆ ಹೀಗೆ ಮಾಡ್ತಾರ? பண்ண சொல்றான் பிசாசு. ಹೀಗೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಸೈತಾನ ಅವನಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிசாசு பார்வன் மூலியமா இப்படி பண்ண. ಇಲ್ಲಿ ಸೈತಾನನು ಫರೋನನ ಮೂಲಕವಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது அப்படி பண்ணுவாங்களா, பிள்ளைய வந்து அப்படியே பூ போல தூக்குவாங்க இந்த உடனே. ಹಾಗಾಗಿ ನಾವು ಸ್ತ್ರೀಯರು ಯಾರೇ ಆಗ್ಲಿ ಆ ಮಗುವನ್ನ ಹೂವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಎತ್ಕೊಳ್ತೇವೆ. யோசிச்சு பாருங்க, அந்த நாட்களிலே தாய்மார்களுக்கு இருதயம் எப்படி இருக்கும். ಆ ಒಂದು ಅಂತ ಒಂದು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಆದಾಗ ಒಂದು ತಾಯಂದ್ರ ಸ್ಥಿತಿ ಹೇಗಿರ್ಬೋದು ಯೋಚನೆ ಮಾಡಿ. சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க, பயத்தோட இருப்பாங்க, டெலிவரி ஆக போகுது, ஐயோ என்ன ஆகுமோ, ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஆத்துல தூக்கி போடணுமே அப்படின்ற ஒரு பயத்தோட இருந்திருப்பாங்க அந்த லேடிஸ் எல்லாம். ಇಲ್ಲಿ ಆ ಲೇಡೀಸ್ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಭಯದಲ್ಲಿ ಇರ್ಬೋದು, ಅಯ್ಯೋ ಗಂಡು ಮಗು ಆದ್ರೆ ಅದನ್ನ ನದಿಯಲ್ಲಿ ಬಿಸಾಕ್ತಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಭಯದಲ್ಲಿ ಅವರು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம நல்லா இருக்கிறது பிசாசு பிடிக்காது. ಹಾಗಾಗಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರುವಂತದ್ದು ಚೆನ್ನಾಗಿರುವಂತದ್ದು ಸೈತಾನಿಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. நல்லா நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும், பிசாசுக்கு பிடிக்காது. ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇರ್ಬೇಕು ಅನ್ನೋಂಥದ್ದು ಸೈತಾನಿಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. எப்படியாவது ஒரு சோதனையை கொண்டு வந்து எதிபதியமாவது யார் மூலியமாவது ஏதாவது ஒன்று பண்ண வச்சு நம்மளை வந்து தீண்டுறதுக்கு பிசாசு இப்படி பண்ணுவாங்க. ಯಾರಾದ್ರೂ ಮೂಲಕವಾಗಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಶೋಧನೆಯನ್ನ ತಂದು ನಮ್ಮನ್ನ ಅದರಲ್ಲಿ ಸಿಗಿ ಹಾಕಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಅವನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. இந்த இடத்துல நம்ம பார்த்து 3 காரியங்களை பார்த்தோம். ಈಗ ನಾವು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿದ್ವಿ. இதன் மத்தியிலே மோசே பிறக்கிறார். ಈ ಒಂದು ಇಂಥ ಒಂದು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಮೋಶ ಹುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த மாதிரி சூழ்நிலையிலே மோசே ಇಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಮೋಶ ಹುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு இருளான ஒரு சூழ்நிலை, ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಇಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಆದಂತ ಒಂದು ಜೀವಿತ, ಅಲ್ಲಿ பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, ಆ ಒಂದು ಭಯದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ, கவலை பரிதாபம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, ಒಂದು ಚಿಂತೆಯಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಉಂಟಾಗಿದೆ. இந்த இடத்துல மோசே ஆண்டவர் கொண்டு வராரு. ಇಂಥ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈಗ ಮೋಶೆನ ದೇವರು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு மோசேயை பத்தி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி மோசேயோட தகப்பன் தாயை குறித்து நம்ம பார்க்க போறோம். ಇಲ್ಲಿ ಮೋಶೆಯ ಕುರಿತು ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಅವರ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಕುರಿತು ನಾವು ನೋಡೋಣ. மோசேயோட தாய் பேரு என்னது தமிழ்ல யோகபோத்தா, இங்கிலீஷ்ல வந்து யோஷபத், தமிழ்ல வந்து யோஷபோத். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮೋಶೆಯ ತಾಯಿ ಹೆಸರು ಯೊಕೆಬೋದಳು ಎಂಬುದಾಗಿ. சோ இந்த தாய் வந்து ஆம்ராம், அவருடைய அப்பா பேர் வந்து ஆம்ரான், மோசேயோட அப்பா பேர் வந்து ஆம்ராம். ಮೋಶೆಯ ತಂದೆ ಹೆಸರು ಆಮ್ರಾನ್ ಎಂಬುದಾಗಿ. இந்த இடத்துல உங்களுக்கு குழந்தை பிறந்திருது இந்த சூழ்நிலையில. ಇಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಗಂಡು ಮಗು ಹುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அம்மா நினைச்சிருக்கும் மனசுல, ச்சே ஒரு பொண்ணா பிறந்தா நல்லா இருந்திருக்குமே. ಆ ಸ್ತ್ರೀ ಖಂಡಿತವಾಗಿ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೆನೆಸಿರ್ಬೋದು, ಅಯ್ಯೋ ಹೆಣ್ಣು ಮಗು ಆಗಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு யோசபாத்ல மோசேயோட தாயை குறித்து நம்ம பார்க்க போறோங்க. ಈಗ ಯೊಕೆಬೇದಳಾದಂತ ಮೋಶೆಯ ತಾಯಿಯ ಕುರಿತು ನಾವು ನೋಡೋಣ. இந்த குறித்தை நம்ம பார்க்கும்போது எப்படி தேவன்
பிசாசு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு தேவனுக்கு வல்லமையை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ಇಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಒಂದು ಶೋಧನೆಗಳನ್ನು ಸೈತಾನನ ತಂದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ಆ ಒಂದು ಶೋಧನೆಯನ್ನ ಹೇಗೆ ತೆಗೆದು ಹಾಕ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನ ನೋಡೋಣ. பிசாசு எல்லாத்தையும் தரமா டிஃபீட் பண்றதை நம்ம பார்க்க போறோம். ಇಲ್ಲಿ ಸೈತಾನ ಎಲ್ಲಾ ಯೋಜನೆಗಳನ್ನ ಅದನ್ನ ಎಲೆ ಎಲೆಯಾಗಿ ಅದನ್ನ ಬಿಚ್ಚಿ ತೆಗೆದು ಹಾಕೋದಕ್ಕಾಗಲಿ ದೇವರು ನೋಡ್ತಾ ஒரு ಇದ್ದಾನೆ. சாதாரண ஒரு ஏழை எபிரேய குடும்பத்திலே தேவன் எப்படி கிரியை செய்யறான்றத பார்க்க போறோங்க. ಇಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾದಂತ ಒಂದು ಇಬ್ರಿಯ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರು ಎಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯನ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ ನೋಡೋಣ. சரி, 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 2வது வசனத்தை படிங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3 மாதம் என்ன பண்றாங்க? அந்த மோசேயோட தாய் வெளிய யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க? பொத்தி 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 அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. ಇಲ್ಲಿ ಆ ಮೋಸೆ ತಾಯಿ ಮಗುನ ಯಾರಿಗೂ ಹೊರಗಡೆ ತೋರಿಸಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ 3 ತಿಂಗಳು ಅದನ್ನ ಬಚ್ಚಿಟ್ಟು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்க வீட்ல குழந்தை பிறக்குதுன்னா பக்கத்து வீட்டுக்கு தெரியாம இருக்குமா? ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಮಗು ಹುಟ್ಟಿದ್ರೆ ಪಕ್ಕದ ಮನೆಯವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ವಾ? எப்படி தெரியும்? குழந்தை அழுற சத்தம் கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியாது. குழந்தை மூக்க போய் நம்ம மூட முடியாது அழும்போது. ಆ ಮಗು ಅಳುವಂತ ಸದ್ದು ಖಂಡಿತವಾಗಿ ಕೇಳಿಸ್ತಾ ಇರುತ್ತೆ. அது நைட் சடனா நம்ம எதிர்பார்க்காத டைம்ல கூட அழுதுரும். ನಾವು ಎದುರು ನೋಡದೇ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಅದು ಅಳಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ So, ಆಗಿರ್ಬೋದು. இந்த தாய்க்கு வந்து வெளியில யாருக்கா சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க? சார் இவங்க ஆத்துல வந்து பிள்ளைய போடல, இந்த ஆத்துல நீங்க போடணும் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஃபார்வர்ட் போய். ಇಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ಮಗು ಅಳೋ ಸದ್ದನ್ನ ಕೇಳ್ಬಿಟ್ರೆ ಯಾರನ್ನ ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ಅಳ್ತಾ ಇದೆ ಅವರು ಅದನ್ನ ನದಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಅನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು நாங்க ಫರೋನ್ 10 ಹತ್ರ. வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருக்கும்போது எகிப்து நாட்டுக்கும் போயிருந்தோம். அப்ப அந்த நைல் நதியை பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு. ಸಹೋದರ 10 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋದಾಗ ಈಜಿಪ್ಟ್ ದೇಶದಲ್ಲಿರುವಂತಹ ನೈಲ್ ನದಿಯನ್ನು ಸಹ ನೋಡಿದ್ರು. நீங்க கங்கா நதியோட 10 டைம் ஸ்பீடா போகுது. அவ்வளவு அகலமா இருக்கு, அவ்வளவு ஸ்பீடா இருக்கு. ಅದು ಗಂಗಾ ನದಿಗಿಂತ 10 ಪಟ್ಟು ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಹೋಗುತ್ತೆ ಮತ್ತೆ ಅಷ್ಟೇ ಅಗಲ ಮತ್ತೆ ಅಷ್ಟೇ ಉದ್ದವಾದಂತ ಒಂದು ನದಿ. அவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு நதி அது. ಅದು ತುಂಬಾ ಮಹಿಮೆ ಉಳ್ಳಂತಹ ಒಂದು ನದಿ ಅದು. So, அந்த நதியில வந்து ஒரு சின்ன குழந்தைய போட்டா என்ன ஆகும்? அது புள்ள அப்படியே அடிச்சிட்டு போயிரும் தண்ணில. ಅಷ್ಟು ರಭಸವಾಗಿರುವಂತಹ ನದಿಯಲ್ಲಿ ಮಗುವನ್ನು ಹಾಕಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ, ಆ ಮಗುವನ್ನ ಹೊಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர் அந்த யோசபாத்தோட சுபாவத்தை பார்க்கிறோம். என்னன்னா 2வது வசனம், 2வது அதிகாரம் 2வது வசனத்துல 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ அவள் வந்து என்னது ஒரு தைரியசாலியான பெண்ணா இருந்தாள். ಅವಳು ಒಬ್ಬ ಧೈರ್ಯಶಾಲಿಯಾದ ಹೆಣ್ಣು ಮಗಳಾಗಿದ್ದಳು. தைரியசாலியா இருந்தாள். ಧೈರ್ಯಶಾಲಿಯಾಗಿದ್ದಳು. தைரியம் இருக்கணும். 3 மாசம் யாருக்கும் தெரியாம பிள்ளைய வீட்டுக்குள்ள வளர்க்க. 3 ತಿಂಗಳು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ದಿರ ಮನೆ ಒಳಗಡೆನೆ ಅದನ್ನ ಬಚ್ಚಿಟ್ಟು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ஏன்னா ராஜாக்கு தெரிஞ்சா யார் உயிரெல்லாம் போயிடும்? எல்லா உயிரும் ஃபுல் ஃபேமிலியே வந்து ராஜா காலி பண்ணிடும். ಒಂದ್ ವೇಳೆ ಇಲ್ಲಿ ರಾಜನಿಗೆ ಈ ವಿಷಯ ಗೊತ್ತಾದ್ರೆ ಅವ್ರ ಕುಟುಂಬವನ್ನೆಲ್ಲ ಅವನೇನ್ ಮಾಡ್ಬಹುದು, ಅದು ஏன்னா ಸಾಯಿಸ್ಬಿಡ್ಬೋದಾಗಿತ್ತು. உலகத்திலே பெரிய நாடு இந்த டைம்ல உலகத்திலே உலகத்திலே பெரிய ராஜா பார்வோன் ராஜா. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲೇ ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾದಂತ ರಾಜ್ಯ ಅಂತಂದ್ರೆ ಆ ಫರೋಹನ ರಾಜ್ಯವೇ ಐಗುಪ್ತ ದೇಶ. சோ அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவன் ஃபேமிலியே காலி பண்ணிடுவான். ಅವನಿಗೆ ಏನಾದ್ರೂ ಈ ವಿಷಯ ಗೊತ್ತಾದ್ರೆ ಖಂಡಿತ ಅವನು ಆ ಕುಟುಂಬವನ್ನೆಲ್ಲ ನಾಶ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. ஆனா இந்த பெண் தைரியசாலி. ಆದ್ರೆ ಈ ಸ್ತ್ರೀ ತುಂಬಾ ಧೈರ್ಯಶಾಲಿ. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பிரதர் சொன்னாரு, என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ಒಂದಿನ ಒಬ್ಬ ಸಹೋದರರು ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು, பிரதர் நான் வந்து இப்போ லேடிஸ்னா ரொம்ப வீக் நினைச்சிட்டு இருந்தேன் பிரதர். ಸಹೋದರ ನಾನು ಸ್ತ್ರೀಯರಂದ್ರೆ ತುಂಬಾ ವೀಕ್ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ದೆ. ஆனா என் பிள்ளை பிறந்துச்சு, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளை பிறக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல பிள்ளை பிறக்கிறத வந்து பாக்குறதுக்கு டாக்டர் என்ன உள்ள கூப்பிட்டாங்க. ಆದ್ರೆ ಒಂದಿನ ನನ್ಗೆ ಒಂದು ಮಗು ಜನಿಸ್ತಾ ಇತ್ತು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಡಾಕ್ಟರ್ ನನ್ನನ್ನು ಒಳಗೆ ಕರೆದ್ರು. என் ஒய்ஃப் வந்து எவ்வளோ கண்ணீரோட வேதனையோட கத்தி கத்தி அவ வந்து எவ்வளோ பலனை தாங்கிட்டு அந்த வலியை தாங்கினானா, இன்னைக்குதான் அன்னையில இருந்து டிசைட் பண்ணிட்டேன் பிரதர், லேடிஸ் வந்து வீக் இல்ல, ஜென்ட்ஸ் தான் வீக், லேடிஸ் தான் ஸ்ட்ராங் நினைச்சேன் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೆರಿಗೆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವ್ರು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಆ ನೋವನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಕೂಗ್ತಾ ಅಳುತ್ತಾ ಇರೋದನ್ನ ನೋಡಿ ಆ ದಿನನೇ ನಾನು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, ಇಲ್ಲ ಸ್ತ್ರೀಯರು ತುಂಬಾ ಗಟ್ಟಿವಂತರು ಎಂಬುದಾಗಿ, சோ தைரியசாலியான ஒரு பெண். ಅವರು ತುಂಬಾ ಧೈರ್ಯಶಾಲಿ ಆದಂತವರು ಎಂಬುದಾಗಿ. அந்த ஸ்திரீ யாக்கோபத் வந்து அவ்வளவு தைரியமாக என்ன பண்றா, பிள்ளைய வந்து 3 மாசம் எப்படியோ காத்துறாங்க. ಅಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ತಾಯಿ ಆ ಧೈರ್ಯವಾಗಿ ಆ 3 ತಿಂಗಳು ಆ ಮಗುವನ್ನ ಹೇಗಾದ್ರೂ ಕಾಪಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ தைரியமாய் எஸ்பெஷலி தகப்பன் தாய்மார்கள் பிள்ளைகள் வந்து நம்ம தைரியமாய் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு தேவன் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பார். ಹಾಗಾಗಿ ತಂದೆ ತಾಯಿಗಳಾದಂತ ನಮಗೆ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸೋದಕ್ಕೆ ಅವರು ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. பிள்ளைகளை கண்டுக்காத ஒரு நாட்களிலே நம்ம வாழ்ந்து ಈ ದಿನ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ಕಾಣದೇ ಇರುವಂತ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳ್ತಾ ಇದೀವಿ, ஜெனரலா ಸಮುದಾಯದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳ್ತಾ ಇದೀವಿ. இன்னைக்கு கேட்டா பிள்ளைனா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா, மகு ಅಂದ್ರೆ ಏನು? ಮಗು ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, ஐயோ பிள்ளைனா தலைவலி பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಯ್ಯೋ ಮಕ್ಕಳು ಅಂತಂದ್ರೆ ತಲೆನೋವು ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இல்ல சில பேர் சொல்லுவாங்க பிள்ளைனா ஐயோ பிரதர் செலவு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಯ್ಯೋ ಮಕ್ಕಳು ಅಂತಂದ್ರೆ ತುಂಬಾ ಖರ್ಚು ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பிள்ளைங்க பெத்துக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ಮಕ್ಕಳನ್ನ ಹೆರೋದಕ್ಕೆ ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி பார்க்கணும்?
ಹಾಗಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವೇನು ಹೇಗ್ ನೋಡ್ಬೇಕು? நீங்க படிங்க. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. யாக்கோபு என்ன சொல்றாருன்னு. ಆದಿಕಾಂಡ 33:5. 33:5. 33:5. ஆதி அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். தேவன் உம்முடைய அடியானுக்கு அருளின பிள்ளைகள். இட்ஸ் a gift. ஆண்டவர் கொடுத்த gift பிள்ளைங்கனா. ದೇವರು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿ ಕೊಟ್ಟ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ இந்த தாய் இந்த அம்மாக்கு வந்து அது தெரியுது. மோசே வந்து gift ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எனக்கு. ಇಲ್ಲಿ ಆ ತಾಯಿಗೆ ಗೊತ್ತಾಗಿದೆ ಮೋಶೆನ ದೇವರು ನನಗೆ ಉಡುಗೊರೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ஆனா ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் என்ன பிளான் வச்சிருக்காரு மோசேக்கு இந்த அம்மாக்கு ஒண்ணும் தெரியாது. ಆದ್ರೆ ದೇವರು ಆ ಮೋಶೆಗೆ ಏನನ್ನ ಯೋಜನೆಯನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಆ ತಾಯಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம கையில இருக்கிற பிள்ளையை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு எந்த தாய்க்கும் தெரியாது. ನಮ್ಮ ಕೈಲಿರುವಂತ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಕುರಿತು ದೇವರು ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದು ನಮ್ಗೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. விசுவாசத்தோட என்ன பண்றோம்? தைரியத்தோட பிள்ளைங்களை வளர்க்குறோம். ಆದ್ರೆ ನಾವು ವಿಶ್ವಾಸ ಧೈರ್ಯದಿಂದ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನಾವು ಬೆಳೆಸ್ತಾ ಇದೀವಿ. எப்படி வளர்க்குறோம்? ಹೇಗೆ ಬೆಳೆಸ್ತಾ ಇದೀವಿ? நீதிமொழிகள் 22:6 வசனம் படிங்க. 22:6. நீதிமொழிகள் 22:6. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அவன் என்ன பெருசாயிட்டாலும் என்ன பண்ண மாட்டான், அத மறக்க மாட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಹುಡುಗನನ್ನ ಶಿಕ್ಷಿಸು, ಮುಪ್ಪಿನಲ್ಲಿ ಅವನು ಓರೆಯಾಗನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பிள்ளைகளை அவங்க எப்படி நடக்கணும்ன்றத நம்ம சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ಹಾಗಾಗಿ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ಬೆಳೆಸಬೇಕು, ಅವ್ರು ಹೇಗೆ ಬೆಳಿಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು. எபேசியர் கொலோசியர் சொல்லுது, பிள்ளைங்களுக்கு கோபம் வராம சொல்லி கொடுங்க. கோபம் வராதபடிக்கு நீங்க சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லுது. ಎಫೆಸ ಕೊಲೆಸದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ, ನೀವು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೋಪವನ್ನು ಎಬ್ಬಿಸದೆ ಅವ್ರನ್ನ ನೀವು ಬೆಳೆಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. கோபத்துல அப்பா ಅಮ್ಮ. ಆದ್ರೆ ಈ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ಕೋಪದಲ್ಲಿನೇ ನಾವು ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದೀವಿ. திட்டி தான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ನಾವು ಬೈದು ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನೋಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ரோட்ல போறீங்க, ஏதோ ரோட்ல போறீங்க, அது ஏதோ ஒரு காரியத்தை பாக்குறீங்க, அதன் மூலியமா ஒரு பாடத்தை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலாம். ಈಗ ನಾವು ದಾರಿನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಅಲ್ಲೇ ಏನೋ ಒಂದು ಘಟನೆ ನಡೀತೆ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಏನಾದ್ರೂ ಕಲಿಸ್ಬೇಕಿದೆ. உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. இந்த காரியம் போட்டிருக்கு. உபாகமம் 6:7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. பிள்ளைங்களுக்கு நீங்க எல்லா டைம்லயும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. டைம் எடுத்துக்கங்க. உங்க பிள்ளைங்களை ட்ரெயின் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கங்கன்னு வசனம் சொல்லுதுங்க. ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ಹೇಳ್ಕೊಡೋದಕ್ಕೆ ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ಸಮಯವನ್ನ ನೀವು ಎತ್ತಿಟ್ಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. உட்காரும்போது, நடக்கும்போது, படுத்திருக்கும்போது எல்லா டைம்லயும் நீங்க சொல்லி கொடுங்க. ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ, ನಡೆಯುವಾಗ, ಮಲಗುವಾಗ, ಹೀಗೆ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು. எஸ்பெஷலி ஒரு சின்ன காரியம் செய்யலாம். நிறைய பேர் தாய்மார்கள் இருக்கீங்க, நீங்க சொல்லலாம். சின்னதா உங்க பிள்ளைங்களுக்கு படுக்கும்போது டெய்லி ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்லலாம் தூங்குறதுக்கு முன்னாடி. ಮಲಗೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕದಾದಂತ ಬೈಬಲ್ ಕಥೆಯನ್ನ ನಾವು ಹೇಳ್ಬೋದು. சின்ன கதை ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ಚಿಕ್ಕದಾದಂತ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಇರುವಂತ ಒಂದು ಕತೆ. பிள்ளைங்க சாகுற வரைக்கும் ಅವರು ಸಾಯುವವರೆಗೂ ಆ ಒಂದು ಕಥೆಯನ್ನ ಮರೆಯೋದಿಲ್ಲ. ஒரு வருஷத்துல பைபிள்ல பாதி கதையை கத்துக்கலாம். ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಅವರು ಬೈಬಲ್ ನಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಅರ್ಥ ಕಥೆಗಳನ್ನ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ಬೋದು. சோ நீங்க ஏதாவது நடந்து போயிட்டு இருக்கீங்க, ரோட்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதன் மூலமா சில பாடங்களை பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கலாம். ನೀವು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ರೋಡಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಅಪಘಾತ ಆಗುತ್ತೆ, ಅದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ನಾವು ಕಲಿಸ್ತಾ ಹೋಗ್ಬೋದು. ஏதோ ஒன்னு பாக்குறீங்க, அதுல இருந்து ஏதோ ஒரு காரியத்தை அதை வைத்து பிள்ளைகளுக்கு ஏதாவது நம்ம சொல்லி கொடுக்கலாம். ಈ ವಾರ್ತೆನಲ್ಲಿ ಏನೋ ನೋಡ್ತೀವಿ, ಅದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಕಲಿಸ್ತಾ ಹೋಗ್ಬೇಕು. பிள்ளைகளுக்கு போதிக்கிறது, டீச் பண்றது, அவங்கள நல்ல வழிக்கு நடத்துறது, ஷேப் பண்றது ஒரு தாயோட தகப்பனுடைய வேலைங்க. ಮಕ್ಕಳನ್ನ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೋಧಿಸಿ ಅವ್ರನ್ನ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವಂತದ್ದು ತಂದೆ ತಾಯಿಗಳ ಒಂದು ಕರ್ತವ್ಯ ಆಗಿದೆ. இதுக்கு ஜெபம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஜெபத்தை, ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்ல, என் பிள்ளையை வளர்க்கணும், ஏசப்பா எப்படி நான் சொல்லி கொடுக்கணும், நான் நல்ல மாதிரியா இருக்கணும், என் பிள்ளைக்கு நான் நல்ல மாதிரியா இருக்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் ஞானத்தையும் பலத்தையும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ಹಾಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೇವರೇ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ತುಂಬಾ ಜ್ಞಾನದಿಂದ ವಿವೇಕದಿಂದ ನಾನು ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕಂತ ಒಂದು ಬಲವನ್ನ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳ್ಕೋಬೇಕಾಗಿದೆ. பிள்ளைங்க மேல கடிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. கடிந்து கொள்ளக்கூடாது என் பிள்ளைங்க மேல, அவங்களை பொறுமையா நான் சொல்லி கொடுக்கணும், ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನಾವು ಶಿಕ್ಷಿಸದೆ ಅವ್ರನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. யோசபாத் என்ற பெண் தைரியசாலியான ஒரு பெண். ಹಾಗಾಗಿ ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯ ತಾಯಿ ತುಂಬಾ ಧೈರ್ಯಶಾಲಿಯಾದಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ಲು. அந்த டைம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயம் இருந்திருக்கும், எவ்வளவு கவலை இருந்திருக்கும், அதன் மத்தியிலே தைரியம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಚಿಂತೆ ಮತ್ತು ಭಯ ಅವಳಲ್ಲಿತ್ತು, ಅಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವಳು ಧೈರ್ಯವಂತಳಾಗಿದ್ದಾಳೆ. உங்களை யாராவது உங்க பிள்ளையை தூக்கி 2 நாள் பக்கத்து ரூம்ல வைங்க தனியா அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா? ನಿಮ್ಗೆ ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಒಂದು ಕತ್ಲೆ ರೂಮಲ್ಲಿ 2 ಅವರ್ ಹಾಕಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾರ? மூஞ்சிலே குத்திடுவீங்க யாராவது அப்படி சொன்னாங்கன்னா. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಮುಖಕ್ಕೆ ಹೊಡೆದ್ ಬಿಡ್ತೀವಿ. பட் ஆனா இங்க பிள்ளையை தூக்கி தண்ணியில போடு அப்படின்றாங்க.
ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಗುವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನದಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. தைரியம் வேணுமா இல்லையா அந்த தாய்க்கு? த- தைரியம் வேணுங்க. அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ಈಗ ಇಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಬೇಕು. ಆ ಒಂದು ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಂಥ ಒಂದು ಧೈರ್ಯ ಸಿಗುತ್ತೆ. தைரியமான ஒரு பெண். ಧೈರ್ಯದಿಂದ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ. ரெண்டாவது யோசபாத் சரி தப்பா நான் சொல்றேன் பட் யோசபாத் என்ன 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 மாதிரி பெண்ணா இருந்தா? ரெண்டாவது எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனம் படிங்க. எபிரேயர் 11:23. ಇಬ್ರಿಯ 11:23. மோசே பிறந்தபோது மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவருடைய தாயின் தகப்பன்மாரும் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு ம், விசுவாசத்தினாலே எதனாலே எதனாலங்க ரவுண்ட் பண்ணுங்க அந்த வேர்ட விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 3 மாதம் என்ன பண்ணாங்க? ஒளித்து வைத்தாங்க. சோ ரெண்டாவது என்னது? ஃபர்ஸ்ட் தைரியசாலி. ரெண்டாவது என்னது? அவங்க விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீ. ಅಲ್ಲಿ ಮೊದಲು ಧೈರ್ಯಶಾಲಿ ಆಗಿದ್ಲು, ಮತ್ತೆ ಎರಡನೇದು ತುಂಬಾ ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಅವಳಾಗಿದ್ಲು. என்ன பண்ணாங்க? அவங்க விசுவாசம் உள்ள ஸ்திரீ என்ன பண்ணாங்க? ಆ ನಂಬಿಕೆಯುಳ್ಳಂತ ಸ್ತ್ರೀ ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ? யாத்ராகமம் 2வது அதிகாரம் 3-4வது வசனத்தை படிங்க. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஆ. ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தால் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். 3 மாசம் பார்த்துட்டாங்க, முடியல. பிள்ளைய வந்து வெளியே தெரியாம வந்து வைக்க முடியல. சோ என்ன பண்றாங்க? பிள்ளை வந்து முழுகாதபடிக்கு என்ன பண்றாங்க? ஒரு சின்ன அழகான ஒரு கப்பல் மாதிரி, ஒரு சின்ன கப்பல், ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி செய்றாங்க. ಇಲ್ಲಿ 3 ತಿಂಗಳು ಅದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಈಗ ಅವ್ರ ಕಡೆಯಿಂದ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಈಗ ಅವರು ಒಂದು ಒಂದು ಬುಟ್ಟಿಯ ರೀತಿನಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ செய்து என்ன பண்றாங்க? பிளான் பண்றாங்க பிள்ளையோட வாழ்க்கைக்கு. ಆ ಒಂದು ಮಗುವಿನ ಒಂದು ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಏನೋ ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க, நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கிறேன். வெறும் நம்ம விசுவாசத்தோட இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம லைஃப பிளானும் பண்ணணும். லைஃப் ನಾವು ಬರೀ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕೆಲವೊಂದು ಯೋಜನೆಗಳನ್ನು ಸಹ ನಾವು ಮಾಡ್ಬೇಕಿದೆ. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ஆண்டவர் மேல ஃபுல் விசுவாசமா இருக்கேன். நான் வந்துட்டு காசே சேர்த்து வைக்க மாட்டேன் பிரதர். கொஞ்சம் கூட நாளைக்கு பத்தி நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் கவலைப்படாதன்னு சொல்லியிருக்கிறார். நான் கவலைப்பட மாட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ಸಹೋದರ, ನನಗೆ ದೇವ್ರ ಮೇಲೆ ತುಂಬಾ ನಂಬಿಕೆ ಇದೆ, ವಿಶ್ವಾಸ ಇದೆ. ಹಾಗಾಗಿ ನಾನು ಹಣವನ್ನ ಭವಿಷ್ಯಕ್ಕಾಗಿ ಕೂಡಿಡೋದಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ. எல்லாத்தையும் செலவு ಹಾಗಾಗಿ ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ಖರ್ಚು ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ ಸಹೋದರ. நீங்க செலவு பண்ணாலும் பரவாயில்ல, செலவு பண்ணிடுவேன் எல்லாத்தையும். ನಾನು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನ ನಾನು ಖರ್ಚು ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ. பாருங்க, பிளான் பண்றது வேற, கவலைப்படுறது வேற. ಅಲ್ಲಿ ಚಿಂತೆ ಮಾಡೋದಂತೂ ಬೇರೆ, ಮತ್ತೆ ಯೋಜನೆ ಹಾಕಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಬೇರೆ. பிளான் பண்ணும். ஆண்டவருடைய வசனத்துல எவ்வளவு நீதிமொழிகள் எவ்வளவு வாட்டி சொல்லி இருக்குது. எறும்பு போல பாரு, நீ பிளான் பண்ணு, சேர்த்து வை, நீ வந்து கொஞ்சமா சேர்த்து வை அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ಇಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನೀನು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವನ್ನ ಕೂಡಿಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದೆ ದೇವರ ವಾಕ್ಯ. சோ ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து ದೇವರು ನಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வரதெல்லாம் அப்படியே செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக அல்ல. ಬರೋದನ್ನೆಲ್ಲ ನೀನು ಹಾಗೆ ಖರ್ಚು ಮಾಡ್ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. ஒரு பங்கை நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடு, ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಭಾಗವನ್ನ ದೇವರ ಸೇವೆಗಾಗಿ ಕೊಡು, ஒரு பங்கை பிள்ளைகளுடைய இன்னைக்கு தேவைகளுக்கு சந்தி, ಸ್ವಲ್ಪ ಭಾಗವನ್ನ ಈ ದಿನದ ಮಕ್ಕಳ ಅವಶ್ಯಕತೆಗಾಗಿ ನೀನು ಖರ್ಚು ಮಾಡು, கொஞ்சம் நாளைக்காக நீ சேர்த்து வை. ಸ್ವಲ್ಪವನ್ನ ಮುಂದಿನ ದಿನಕ್ಕಾಗಿ ಅದನ್ನ ಕೂಡಿಸಿಡು. ஆண்டவர் நம்மளுக்கு மூளையை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எப்படி செலவு பண்ணணும், எது ஜாஸ்தி செலவு, எது கம்மி செலவுன்றத நம்ம கொஞ்சம் மைண்ட் யூஸ் பண்ணணும். ನಾವು ಎಷ್ಟನ್ನ ಹೇಗೆ ಖರ್ಚು ಮಾಡಬೇಕು, ಎಷ್ಟದಕ್ಕೆ ಜಾಸ್ತಿ ಖರ್ಚು ಮಾಡಬೇಕು, ಎಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಖರ್ಚು ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನಮ್ಮ ಬುದ್ಧಿಯನ್ನ ಉಪಯೋಗಿಸಬೇಕಿದೆ. ரெண்டு விஷயத்துல நிறைய பேர் ஃபேமிலில வந்து ப்ராப்ளம் நான் பாக்குறேன். ரெண்டு விஷயத்துல நான் எப்பவும் சொல்லுவேன், நான் சொல்றேன் திருப்பி. ಎರಡು ವಿಷಯದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஒண்ணு பண விஷயத்துல நிறைய ஃபேமிலில ப்ராப்ளம் வருதுங்க. நான் சொல்றேன் திருப்பி கவனிங்க. ಮೊದಲನೇದು ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುತ್ತೆ. ரெண்டாவது, குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனையா வருதுன்னா வேற அவங்களுடைய சம்பந்தம், வேற லேடிஸ் கூட சம்பந்தம், இல்ல வேற ஜென்ட்ஸ் கூட சம்பந்தம் இருக்கும்போது வீட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனை வரும். ಎರಡನೇ ಸಮಸ್ಯೆ ಏನಂತಂದ್ರೆ, ಒಬ್ಬ ಪುರುಷ ಅಥವಾ ಸ್ತ್ರೀ ಅವರು ಬೇರೆ ವ್ಯಕ್ತಿಗಳ ಜೊತೆಗೆ ಸಂಬಂಧವನ್ನ ಇಟ್ಕೊಂಡಾಗ ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ. இது ரெண்டு நிறைய ஃபேமிலில ப்ராப்ளம்ஸ். ಈ ಎರಡೇ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಇದೆ. எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க? ಹೇಗೆ ಸಹೋದರ ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತೀರಾ? நாங்க பாக்குறோம்ல, நாங்க பாவத்தை டெய்லி நாங்க வந்து பாவத்தோட வந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். 20 வருஷமா ஊழியத்துல பிரச்சனைகள் எதுக்கு வருது? இந்த ரெண்டு காரியத்துக்காக தான் வருது பிரச்சனைகளே குடும்பத்துல. ಈ 20 ವರ್ಷದ ಒಂದು ಅನುಭವದಲ್ಲಿ ಇದೇ ರೀತಿಯಾದಂತ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಪ್ರತಿದಿನ ನಾವು ಅದನ್ನ ಸರಿಪಡಿಸ್ತಾನೆ ಇರೋದ್ರಿಂದ. சோ ஞானமா எதுல இருக்கணும்? எந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஞானமா இருக்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்துல எதுல பிரச்சனை ஜாஸ்தி வருதோ அந்த விஷயத்துல தான் ரொம்ப ஞானமா இருக்கணும். ಹಾಗಾಗಿ ನಾವು ಯಾವ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತಾ ಇದೆ ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಜ್ಞಾನವಂತರಾಗಬೇಕು. சோ பண விஷயத்துல, ಹಣ ವಿಷಯದಲ್ಲಿ, வேற சம்பந்தங்கள், தப்பான சம்பந்தங்கள் விஷயத்துல, ತಪ್ಪಾದಂತ ಸಂಬಂಧಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ. அது ரெண்டு இல்லனா நம்மளுக்கு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷ சமாதானத்தை வீட்டுல கொடுப்பாரு நீங்க ಆ பாருங்க. ಎರಡು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. சோ இந்த ஸ்திரீ ஞானமுள்ள ஸ்திரீ.
ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಈ ಸ್ತ್ರೀ ತುಂಬಾ ಜ್ಞಾನವುಳ್ಳಂತ ಸ್ತ್ರೀ ಆಗಿದ್ಲು. விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீ. ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕೂಡ ಇಟ್ಟಿದ್ದಾಳೆ. பிள்ளைக்கு ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிள்ளைக்கு அழகா பிள்ளைக்கு ஒரு ஃபியூச்சர்க்காக ஒரு சின்ன பெட்டிய செய்றாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವಿನ ಭವಿಷ್ಯಕ್ಕಾಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕದಾದಂತ ಒಂದು ಪೆಟ್ಟಿಗೆನ ಅವರು ರೆಡಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ಹಾಗಾಗಿ ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ ಆಗಿದೆ. மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்கு. இது இன்னும் ரொம்ப பெரிய முக்கியம். பாயிண்ட் என்னதுன்னா 5வது வசனம் படிங்க. ಮೂರನೇ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಏನಂತಂದ್ರೆ 5ನೇ ವಚನದಲ್ಲಿದೆ. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். பாருங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஆண்டவர் எவ்வளவு விசுவாசத்தை கனப்படுத்துறாரு பாருங்க. இந்த அந்த அந்த பெட்டி வந்து என்ன பண்ணுது? அந்த குழந்தை இருக்குது பெட்டிக்குள்ள. அது போகும்போது யார் கண்ணுல படுது பாருங்க? யார் கண்ணுல படுது? பார்வோனோட மகா. மகா. யார் வந்து அந்த குழந்தைய சாவடிக்கணும்னு பிளான் பண்றது? அவங்க அப்பா. ஆனா யார் கண்ணுல குழந்தை படுது? பாருங்க எவ்வளவு அருமையா ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. ಇಲ್ಲಿ ಆ ಮಗುವನ್ನ ಒಂದು ನೀರಲ್ಲಿ ಹಾಕುವಾಗ ಆ ಒಂದು ಮಗುವನ್ನ ಫರೋಹನ ಕುಮಾರ್ತಿ ಸ್ನಾನ ಮಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಅವಳ ಕಣ್ಣಿಗೆ ಆ ಮಗು ಬೀಳ್ತಾ ಇದೆ. ಅಲ್ಲಿ ಅವರ ತಂದೆ ಅದನ್ನ ಕೊಲ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಅದೇ ಕುಟುಂಬದ ಒಂದು ಮಗಳಿಗೆ ಆ ಒಂದು ಮಗು ಸಿಗ್ತಾ ಇದೆ. விசுவாசத்தோட நம்ம வந்து செயல்படும்போது கர்த்தர் நம்ம கூட நம்மளுக்காக வந்து யுத்தம் செய்வாருங்க. ಇಲ್ಲಿ ನಾವೊಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಯಾವುದೇ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇದ್ದು ಯುದ್ಧವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? குழந்தைய ஒரு தாயும் விட்டு கொடுக்காது பிள்ளைய. ஆனா இந்த தாய் என்ன பண்ணுச்சு? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு பிள்ளை என்ன பண்ணிருச்சு? விட்டுருச்சு தண்ணில. ಆದ್ರೆ ಈ ತಾಯಿ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಆ ಮಗುವನ್ನ ಒಂದು ನೀರಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இது இங்கிலீஷ்ல நான் சொல்றேன் ரிலீஸ் பண்றது. நம்மளுடைய போராட்டங்களை நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಹೋರಾಟಗಳನ್ನ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ரொம்ப முக்கியம். you have to release that. நான் பிள்ளைய வந்து ஆண்டவரே இது உம்முடைய பிள்ளை. நீங்க பாத்துக்கங்க என் பிள்ளைய. என்னால முடியல அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். ಹಾಗಾಗಿ ದೇವರೇ ಇದು ಈ ಮಗು ನಿನ್ನದು, ನನ್ನ ಕಡೆಯಿಂದ ಇದು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತದ್ದೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದದ್ದಾಗಿದೆ. இந்த யாக்கோபாத்தானால முடியல. 3 மாசத்தை வச்சு பாத்துச்சு பிள்ளைய. ரொம்ப போராட்டம். என்ன பண்ணிருச்சு? அழகா ரெடி பண்ணி என்ன பண்ணிருச்சு? அந்த குழந்தைய தண்ணில ಬಿಟ್ರುச்சு. ಆ ಯಾಕೋಬೆತಳಿಗೆ 3 ತಿಂಗಳು ಅದನ್ನ ನೋಡ್ಕೊಂಡ್ಲು. ಆದ ನಂತರ ಅವಳಿಗೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಕೊನೆಗೆ ಅವಳು ಏನ್ ಮಾಡಿದ್ಲು? ಅದನ್ನ ಒಂದು ಪೆಟ್ಟಿಗೆ ಮಾಡಿ ನೀರಲ್ಲಿ ಬಿಟ್ಲು. யார் மேல நம்பிக்கை அவளுக்கு? யார் மேல? ஆண்டவர் மேல நம்பிக்கையோட அந்த இதை விட்டுச்சுங்க. ಆ ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಆ ಒಂದು ನದಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. டைட்டா பிடிச்சுக்கிறோம். எல்லா காரியத்தையும் உலகத்தின் காரியம் அப்படியே டைட்டா பிடிச்சுக்கிறோம். பிடிக்கிற பிடியில அப்படியே கையில இருந்து ரத்தம் வருது. அந்த அளவுக்கு டைட்டா பிடிக்கிறோம் நம்ம சில காரியங்கள். ಹಾಗಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅದನ್ನ ಕೈಯಿಂದ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ. ரிலீஸ் பண்ணு. இன்னைக்கு மெசேஜோட தலைப்பு என்னது? லெட்டிங் கோ into God's hands. ஆண்டவருடைய கையில நீ விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಈ ದಿನದ ವಾಕ್ಯ ಏನಂತಂದ್ರೆ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಅದನ್ನೆಲ್ಲ ನೀನು ಕೊಟ್ಟು ಬಿಡು, ಬಿಟ್ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರುವಂತದ್ದು. ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுப்பது. அதான் இன்னைக்கு மெசேஜோட டைட்டில். ಹಾಗಾಗಿ ಈ ದಿನದ ಒಂದು ಮೆಸೇಜಿನ ಟೈಟಲ್ ಏನಂತಂದ್ರೆ ದೇವರ ಕೈಗೆ ಎಲ್ಲವನ್ನ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವಂತದ್ದು. நீங்க உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನೀವು ದೇವರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? வேலையை நீங்க என் வேலை உம்முடைய சித்தம்ப்பா. நீங்க எடுத்துங்கப்பா. நீங்க நடத்துங்கப்பா என் லைஃப் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ನಮ್ಮ ಕೆಲಸವನ್ನ ದೇವರೇ ಇದು ನಿನ್ನ ಚಿತ್ತ ದೇವರೇ, ಇದು ನಿನ್ನ ಕೈಗೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವೇನಾದ್ರೂ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? போராட்டம் என் மைண்ட்ல வர்ற போராட்டம் ஆண்டவரே நீர் எடுத்துக்கங்கப்பா. நீங்க நடத்துங்கப்பா. நீங்க சொல்ற மாதிரி நீ கேக்குறேன். நீங்க தான் ராஜா அப்படி நீங்க சொல்லிருக்கீங்களா? ಇದು ದೇವರೇ ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬರುವಂತ ಈ ಹೋರಾಟ ಅದು ನಿನಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? இன்னைக்கு நம்ம சங்கீதம் படிச்சோம். ಇದನ್ನ ನಾವು ಕೀರ್ತನೆ ಭಾಗವನ್ನು ಓದಿದ್ವಿ. அந்த சங்கீதத்துல ஒரு கடைசி வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. ಆ ಸಂಗೀತದ ಕೊನೆಯ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ನೋಡಿ. 48 கடைசி வசனம் படிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அப்படின்ற ஒரு பாட்டு கூட இருக்கு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்னென்றைக்கும் நம்மளை நடத்துவார். ಆತನ ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ ನಮ್ಮ ಜೊತೆಗಿರ್ತಾನೆ. ಆತನು ನಮ್ಮ ದೇವರು, ನಿರಂತರವೂ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸುವವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன். எத்தனை பேர் நம்புறீங்கன்னா எல்லாரும் கை தூக்குவீங்க. அதை நான் பண்ண மாட்டேன். ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕೈ ಎತ್ತಿತ್ತೀವಿ, ಆದ್ರೆ ಹಾಗೆ ಮಾಡಲ್ಲ. நான் சொல்றேன் நிஜமா ஆழமா இருதயத்தின் ஆழத்துல இருந்து இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவாரு அப்படின்னு மனசார எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்க வேண்டாம். ನಮ್ಮ ದೇವರು ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿ ನಾನು ನಡೆಸ್ತಾನೆ, ಮರಣದ ಪರ್ಯಂತ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುವಂತವರು, ಹೃದಯದ ಆಳದಿಂದ ನಂಬುವಂತವರು இது நான் ಯೋಚನೆ இந்த ಮಾಡಿ. வசனம் எனக்கு தெரியும். சர்ச்சில் பேசியிருக்கேன், மெசேஜும் கொடுத்துருக்கேன். ஆனா இதை நம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு. ಈ ಒಂದು ವಚನ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, ಆದ್ರೆ ಇದನ್ನ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ಅದನ್ನ ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ತರೋದಕ್ಕೆ ಸಮಯ ಆಯ್ತು. மனசார ஏசப்பா நீங்க தான் ஏசப்பா, உங்களை நான் நம்புறேன். நீங்க தான் என் ராஜா, நீங்க நடத்துவீங்க ஏசப்பா
தடையானாலும் பரவாயில்ல நீங்க நடத்துவீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு என் வாழ்க்கை. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರೇ ಇದು ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಇದನ್ನ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀನು ನಡೆಸ್ತೀರಾ ಎಂಬುದಂತದ್ದನ್ನ ನಾನು ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ತರುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ತಡೆ ಉಂಟಾಯ್ತು. இந்த அம்மா நம்புனாங்க. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಆ ತಾಯಿ ನಂಬ್ತಾ ಇದ್ದಾಳೆ. பெட்டியில இந்த குழந்தைய போட்டாலும் பரவாயில்ல, இந்த குழந்தை மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு அப்படின்னு நம்பிச்சு அந்த அம்மா. ಈ ಒಂದು ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಹಾಕಿರುವಂತ ಮಗು ಮೇಲೆ ದೇವರ ಕೈ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವಳು ನಂಬ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அந்த பெட்டி வந்து கவுந்துச்சுன்னா என்ன இருக்கும்? பிள்ளை முழுங்கி இருக்கும் ஒரே நிமிஷத்துல. ಆ ಒಂದು ಪೆಟ್ಟಿಗೆ ಏನಾದ್ರೂ ಹರಿದೋಗಿದ್ರೆ ಆ ಪೆಟ್ಟಿಗೆಯಿಂದ ಮಗು ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗೋಗ್ಬೋದಾಗಿತ್ತು. ஆண்டவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் ಆದ್ರೆ ದೇವರ ಮೇಲಿರುವಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? ಅದನ್ನ ನೀವು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? உங்க வாழ்க்கையில ஏதாவது காரியம் நீங்க ரிலீஸ் பண்ணாம நீங்க பிடிச்சு வச்சிட்டு ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ದೇವರಿಗೆ ಕೊಡಿದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲೇನೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? அதை ரிலீஸ் பண்ணணும்னு ஆண்டவர் ಅದನ್ನ ನೀವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒப்பு கொடுக்கும்போது அதுல ஒரு பெரிய சந்தோஷ சமாதானம் ஆண்டவர் பரலோகத்துல இருந்து நம்ம இருதயத்துக்கு அனுப்புவார். ನೀವು ಅದನ್ನ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ರೆ ದೇವರು ಪರಲೋಕದಿಂದ ನಮಗೆ ಬೇಕಾದಂತ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ಅವ್ರು ಕೊಡ್ತಾರೆ. இதை பத்தி நீங்க கவலைப்படலையா அப்படின்னு கேட்பாங்க. ಅನೇಕರು ಕೇಳ್ತಾರೆ, ನೀವು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. நான் என்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டேனே அதை நான் கொடுத்துட்டேனே நான் எதுக்கு கவலைப்படணும்? ನಾನು ಎಷ್ಟೋ ಹಿಂದೆಗಡೆನೆ ದೇವ್ರ ಕೈಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ನಾನು ಯಾಕೆ ಚಿಂತಿಸ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಕು. அப்பா பாத்துக்குவாரு, ಅದನ್ನ ತಂದೆ ನೋಡ್ಕೋತಾರೆ. அப்பா பாத்துக்குவாரு. ತಂದೆ ನೋಡ್ಕೋತಾರೆ. என் மேரேஜ் விஷயத்தை அப்பா பாத்துக்குவாரு. ನನ್ನ ಒಂದು ಮದುವೆ ವಿಷಯವನ್ನ ದೇವ್ರು ನೋಡ್ಕೋತಾರೆ. என் வேலை விஷயத்தை அப்பா பாத்துக்குவாரு. ನನ್ನ ಕೆಲಸದ ವಿಷಯವನ್ನ ದೇವ್ರು ನೋಡ್ಕೋತಾರೆ. அவர் பாத்துக்குவாருங்க. ಅವ್ರು ನೋಡ್ಕೋತಾರೆ. என் குடும்ப விஷயத்தை அப்பா பாத்துக்குவாரு. ನನ್ನ ಕುಟುಂಬದ ವಿಷಯವನ್ನು ಸಹ ಅವ್ರು ನೋಡ್ಕೋತಾರೆ. பண பிரச்சனை அப்பா பாத்துக்குவாரு. ನನ್ನ ಹಣದ ವಿಷಯವನ್ನು ದೇವ್ರು ನೋಡ್ಕೋತಾರೆ. எவ்வளவு பேர் நம்ம தைரியமா இப்படி சொல்ல முடியும்? ಹೀಗೆ ನಾವು ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿಕ್ நமக்கு ಸಾಧ್ಯ? முன்னாடி இன்னைக்கு ஒரு ஸ்திரீ மூலியமாய் தேவன் பேசுறார். ಇಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಈ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைய வாட்டி நான் பைபிள் படிக்கும்போது அங்கே நின்றுவேன், சில டைம் அப்படியே நின்றுவேன். ஐயோ ஆண்டவரே இவங்களெல்லாம் வச்சு என்கிட்ட பேசுறீங்களே, கர்த்தரே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ಸಹೋದರರು ಬೈಬಲ್ ಓದುವಾಗ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಿಲ್ತಾರೆ, ದೇವರೇ ಇಂಥವ್ರನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟು ನನ್ನನ್ನ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சோ இந்த பெண்ணோட விசுவாசம் பரவாயில்ல, ஆண்டவர் கையில என் பிள்ளையை ஒப்பு கொடுத்துட்டு அப்படின்னு விட்டுறாங்க தண்ணியில. ಈಗ ಆ ಒಂದು ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸ ದೇವರ ಕೈಗೆ ಅದನ್ನ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಬಿಟ್ರು ಆ ನದಿಯಲ್ಲಿ ஆண்டவர் ಅದನ್ನು. எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர்னா, அந்த வீட்டிலேயே அவங்க அப்பாவே கொலை பண்ணணும்னு நினைச்ச வீட்டிலேயே இந்த பிள்ளை என்ன பண்ணுது, வளர போகுதுங்க. ஆமென். ஆண்டவர் அப்படி செய்வாருங்க. ಇಲ್ಲಿ ಯಾವ ಒಬ್ಬ ತಂದೆ ಆ ಒಂದು ಮಗುವನ್ನ ನಾಶ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ನ ಅದೇ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಈಗ ಆ ಮಗು ಹೋಗಿ ಬೆಳೀತಾ ಇದೆ. கொலை பண்ணணும்னு நினைச்ச ஒரு மூக்கு கீழே என்ன பண்ணுது அந்த குழந்தை, மோசே வளர்றாங்க. ಅಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಮನೆಯಲ್ಲೇ ಆ ಮಗು ಹೋಗಿ ಬೆಳೀತಾ ಇದೆ. இதான் ஆண்டவருடைய கெத்து. ಇದನ್ನೇ ದೇವರ ಒಂದು ಗತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೋದು. ஆண்டவர் வந்து இப்படி கெத்து காட்டுவார். ದೇವರು ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಗತ್ತನ್ನ ತೋರಿಸ್ತಾರೆ. அதே வீட்டுல கொலை பண்ணணும்ன்ற ராஜா வீட்லயே என்ன பண்றான் மோசே, வளர ಅಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನುವಂತ ಒಂದು ರಾಜನ ಮನೆಯಲ್ಲೇ ಆ ಮಗುವನ್ನ ಬೆಳೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாரும் நினைச்சு அந்த ராஜா நினைச்ச கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அவன் எல்லாரையும் சாகணும்னு அவன் கீழேயே வந்து மோசே வளர்றான். ಇಲ್ಲಿ ಆ ರಾಜ ಖಂಡಿತವಾಗಿ ನೆನೆಸಿರಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಅವನು ಹೊಡಿಬೇಕು ಅನ್ಕೊಂಡ ಅಲ್ಲೇ ಅವನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಆ ಮಗು ಬೆಳೀತಾ ಇದೆ. So, கடைசி பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ಕೊನೆಯ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. அவளுடைய விசுவாசம் ஆண்டவர் கனப்படுத்தினார். ಅವಳ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನ ದೇವರು ಘನಪಡಿಸಿದ್ರು. பாருங்க, இந்த காரியம் நீங்க உலகத்துல எந்த தாய்க்கும் நடக்காத ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது பாருங்க. 7வது வசனம் பாருங்க. ಇಲ್ಲಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಂದೂ ನಡೆಯದೇ ಇರುವಂತ ಸಂತೋಷ ಆ ತಾಯಿಯಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. 7ನೇ ವಚನದಲ್ಲಿ, 2வது அதிகாரம் 7வது வசனம். 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். என்ன நடந்துச்சு? அந்த இடத்துல அந்த பெட்டியில இருக்கிற குழந்தைய எடுத்துட்டோன்னே அந்த அக்கா வந்து மிரியாம் சொல்லுது, இந்த அம்மாவை பாத்துக்கிறதுக்கு வேணா ஒரு அம்மாவை நான் பாக்கட்டா அப்படின்னு வேலைக்காரம்மா கூட்டு வரட்டான்னு ஓடி போய் கூட்டு வர போகுது. ಅಲ್ಲಿ ಆ ಮೋಶೆಯ ಅಕ್ಕ ಮಿರ್ಯಾಮಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಈ ತಾಯಿಯನ್ನ ಬೆಳೆಸೋದಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬ ತಾಯಿಯನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ಲಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ ಹೋಗಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾಳೆ. உடனே அந்த பார்வோனோட மகள் என்ன சொல்றாங்க, சரி சரிம்மா ஒரு அம்மா கூட்டு வா வேலைக்கு அப்படின்னு சொல்லுது. ಸರಿ, ಆಗ ಪರೋನನ ಕುಮಾರ್ತೆ ಏನಿರ್ತಾ, ಆಯ್ತು ಕರ್ಕೊಂಡ್ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ಲು. யாரு கூட்டு வரா? மிரியாம. யார போய் கூட்டு வரா? மிரியாம சொந்த அம்மாவே கூட்டு வந்துருது திருப்பி. ಅಲ್ಲಿ ಆ ಮಿರ್ಯಾಮಳು ಹೋಗಿ ತನ್ನ ಸ್ವಂತ ತಾಯಿಯನ್ನೇ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದಾಳೆ. சோ இந்த அம்மா வந்து நிக்குது, இவங்களுக்கு தெரியாது இதுதான் சொந்த தாய். ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆ ಕುಮಾರ್ತಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಇವಳೇ ಆ ಸ್ವಂತ ತಾಯಿ ಎಂಬುದಾಗಿ. இது பாருங்க, இதுதாங்க உலகத்திலே நடக்க முடியாத சம்பவம் 9வது வசனத்துல நடக்குது. என்ன பண்ணுது, நீ இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நான் உனக்கு என்ன தரேன், சம்பளம் தரேன். யாராவது பிள்ளை வளர்க்கறதுக்கு சம்பளம் வாங்கியிருக்கீங்களா? ಇಲ್ಲಿ ಈ ಮಗುವನ್ನ ನೀನ್ ಬೆಳೆಸು, ನಾನು ಹೀಗೆ ಸಂಬಳವನ್ನ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 50,000 ரூபாய் தரேன் உன் பிள்ளைய நீ வளர்க்கறதுக்கு. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನೀನ್ ಬೆಳೆಸೋದಕ್ಕೆ ತಿಂಗಳಿಗೆ 5,000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. 50,000. உலகத்திலே நடக்காத காரியம் இங்க நடக்குது. ಇಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯಲೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯ ಇಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ.
என் பிள்ளைக்கு நாளை நாளை பாக்குமா, என் பிள்ளை நாளை காலையில பாக்குமா இல்லாத பயத்தின் சூழ்நிலை எடுத்து ஆண்டவர் வந்து என்ன பண்றார், அவ்வளவு ஒரு பாதுகாப்பை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ಈಗ ನನ್ನ ಮಗು ಇಲ್ಲಿ ನಾಳೆ ನೋಡ್ತೀನೋ ಇಲ್ಲೋ ಅಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ್ಲೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ದೇವರು ಇಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது விசுவாசத்தோடைய பரிசு. ಹಾಗಾಗಿ ಇದು ವಿಶ್ವಾಸದ ನಂಬಿಕೆ ಇರುವಂತ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ, பரீட்சை அல்ல, பல. ಫಲ, ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಫಲ. விசுவாசி அவன் என்றும் பதறான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. விசுவாசி அவன் வந்து ಕದಲೋದಿಲ್ಲ, ವಿಶ್ವಾಸಿ ಯಾವತ್ತೂ ಕದಲೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அவன் நங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தின் காலத்துல அவன் வந்து நம்புவான் அப்படின்னு போட்டு. அப்படின்னா நங்கூரம் ಅಂದ್ರೆ ಅವನು ಇದು ಒಂದು ಅಂಕರ. ಆತನ ಹಾಕಿರುವಂತ ಲಂಗರು ಆ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿರುವಾಗ ಅದು ಯಾವಾಗ್ಲೂ ಅಲಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும்போது, ஆண்டவர் மேல முழு விசுவாசத்தோட இருதயத்துல இருக்கும்போது, நாளை தினத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ದೊಡ್ಡದಾದಂತ ವಿಶ್ವಾಸ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ನಾಳೆ ದಿನದ ಬಗ್ಗೆ ದೇವರು ನೋಡ್ಕೋತಾರೆ. இருட்டா இருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಕತ್ತಲಾದ್ರೂ ಸಹ ಪರವಾಗಿಲ್ಲ, ஆண்டவர் பார்த்துக்குவார் நம்ம லைஃப். ಖಂಡಿತವಾಗಿ ಅವ್ರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನೋಡ್ಕೋತಾರೆ. நம்பிக்கையா ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் கண்களை வைத்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ಆ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ ಖಂಡಿತ ದೇವರು ಕಣ್ಣಿಟ್ಟು ಅದನ್ನ ನಮಗೆ ಕಾಯ್ದು ಕಾಪಾಡ್ತಾರೆ. எல்லா தீங்கிலிருந்து நம்மளை விடுவிப்பார். ಎಲ್ಲಾ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಕೋಪಗಳಿಂದ, ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸ್ತಾರೆ. 2 ತಿಮೋಥೆಯು 4வது அதிகாரம் 18வது வசனம் படிங்க. 2 ತಿಮೋಥೆಯು 4:18. 2 ತಿಮೋಥಿ 4:18. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எல்லா தீங்களும் என்னை விடுவித்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற வசனம் சொல்லுதுங்க. ಯಾವ ದುಷ್ಕೃತ್ಯವನ್ನು ಮಾಡದಂತೆ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் நடத்துவாருங்க. ಹಾಗೆ ಕರ್ತರು ನಡೆಸ್ತಾರೆ. யோகோபாத் தைரியசாலியான ஒரு பெண். ಯಾಕೋಬೇತಳು ಧೈರ್ಯಶಾಲಿಯಾದಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ, விசுவாசமால ஒரு பெண், ವಿಶ್ವಾಸದ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಹೆಣ್ಣು, ஞானமுள்ள ஒரு பெண். ಜ್ಞಾನವುಳ್ಳಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಆಗಿದ್ಲು. அவளுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். ಅವಳ ಒಂದು ನಂಬಿಕೆನ ದೇವರು ಘನಪಡಿಸಿದ್ರು. இன்னைக்கு ஒருவேளை இங்க சில ಇದೇ ಈ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ಇರ್ಬೋದು. இல்ல சில பேர் வந்து இங்க சொல்லலாம், எனக்கு அப்பாவே இல்ல ಅಮ್ಮவே இல்லன்னு சில பேர். ಇನ್ನು ಅನೇಕರು ನನಗೆ ಅಪ್ಪ ಇಲ್ಲ ಅಮ್ಮ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ அப்பா ಯೋಚಿಸಬಹುದು. அம்மாவோட பாதுகாப்பே இல்ல பிரதர். ನನಗೆ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಒಂದು ಬೆಳೆಸುವಿಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ ಬ್ರದರ್. பாதுகாப்பு ಅಂದ್ರೆ ಸೇಫ್ಟಿ ಆ ಒಂದು ಆಶ್ರಯ ಆಶ್ರಯ ನನಗೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೋದು. பிரதர், எனக்கு அப்பா அம்மாவோட பாதுகாப்பே இல்ல. ನನಗೆ ತಂದೆ ತಾಯಿಯ ಆಶ್ರಯ ಇಲ್ಲ ಸಹೋದರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೋದು. நான் சொல்றேன் உங்களை பார்த்து, ಹಾಗಾಗಿ ಅಂತವ್ರನ್ನ ಕುರಿತು ಹೇಳೋದೇನಂದ್ರೆ, நீங்க இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த வசனத்தின் அடிப்படையில நான் சொல்றேன், ಈ ಒಂದು ವಚನದ ಆಧಾರವಾಗಿ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் வச்சிருக்காரு. ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಭವಿಷ್ಯವನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க உங்களுக்கு அப்பா அம்மா இல்லனா நீங்க நாளைக்கு அப்பா அம்மாவா உங்களை மாத்த. ನೀವು ಈ ದಿನ ನಿಮಗೆ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ದೇವರ ಅಪ್ಪ ಅಮ್ಮನನ್ನಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்படி சொல்லுது. ಕೀರ್ತನೆ 30:15 ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ, 5 தானே. 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். விடிய காலத்துல என்ன இருக்கும்? களிப்புண்டாகும். இருளான நேரத்திலே நம்மளுக்கு கண்ணீர் வரும், விடிய காலத்துல என்ன பண்ணும்? ಸಂತೋಷ ವரும் ಬೈಬಲ್ சொல்லுதுங்க. ಸಂಜೆಗೆ ದುಃಖ ಎಂಬುದು ಬಂದು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಳ್ಕೊಂಡ್ರು ಮುಂಜಾನೆ ಹರ್ಷಧ್ವನಿ ಕೇಳಿಸುವುದು ಎಂಬುದಾಗಿ. நிறைய பேருக்கு வாழ்க்கை சாயங்காலம் போல இருக்கலாம். இன்னைக்கு ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ಸಾಯಂಕಾಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. இருளா இருக்கலாம் வாழ்க்கையில. ನಮ್ಮ ಜೀವಿತದ ಕತ್ತಲೆ ಆಗಿರ್ಬೋದು. வசனம் என்ன சொல்லுது? காலையிலே என்ன வரும்? என்ன வருங்க? களிப்புண்டாகும். களிக்கு ஒரு சந்தோஷம் வரும். ಹಾಗಾಗಿ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಮಗೆ ಹರ್ಷಧ್ವನಿ ಕೇಳಿಸುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை சில பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இல்லாம நீங்க வந்து கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருப்பது உண்டு. ಅನೇಕರು ನಿಮ್ಗೆ ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದಿದೆ. நிலைமையில நீங்க இருப்பீங்க. ಕೈ ಬಿಡುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಇಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஆண்டவருடைய கண், ஆண்டவருடைய கரம் யார் மேல இருக்கு? உங்க மேல இருக்குங்க. ದೇವರ ಕಣ್ಣು, ಆತನ ಕೈ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವಾಗ್ಲೂ ಇದೆ. எப்படி மோசே மேலே ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கை கண் இருந்துச்சோ அதே போல இருக்குது. ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ಮೋಶೆ ಮೇಲೆ ದೇವರ ಕಣ್ಣು, ಆತನ ಕೈ ಇತ್ತು, ಹಾಗೆ ನಮ್ಮ ಮೇಲೂ ಹಾಗೆ சோ ಇರಲ್ಪಡುತ್ತೆ. என்னாச்சு? அந்த மோசே என்ன பண்றான்? 5 வயசு வரைக்கும், ஒரு 4-5 வயசு வரைக்கும் யார் வீட்ல வளர்றான் மோசே? யார் வீட்ல வளர்றான்? பார்வோன் வீட்ல வளர்றான். இல்ல அவங்க அம்மா கிட்ட வளர்றான். ಈಗ ಅವನು ಸುಮಾರು 4-5 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಅವನ ತಾಯಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವನು ಬೆಳೀತಾ ಇದ್ದಾನೆ. அம்மா வந்து பால் கொடுத்து அவனை வளர்க்குது. ತಾಯಿ ತನ್ನ ಹಾಲನ್ನ ಕೊಟ್ಟು ಅವನನ್ನ ಬೆಳೆಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அப்புறம் என்ன ஆயிருச்சு? ஒரு வயசானவன் 5 வயசுக்கு மேல என்ன பண்ணிடுறான்? பார்வோன் வீட்டுக்கு மோசே போறான். ಆಗ ಅವನಿಗೆ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಒಂದು 5 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಅವನನ್ನ ಫರೋಹನ ಮನೆಗೆ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ஆனா என்ன பண்ணிருச்சு? அந்த அம்மா போதிச்ச போதனையில சின்ன வயசுலயே ஏசப்பா பத்தி, ஆண்டவர் பத்தி சொல்லி கொடுத்ததுனால அவன் பெரிய ஆளானாலும் அவன் எகிப்தனா மாறல. அவன் யாரா இருந்தான்? அவன் இருதயத்துல யாரா இருந்தான்? இஸ்ரேல் மனுஷனாவே இருந்தான்.
ಆ ತಾಯಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇನೆ ಅವನಿಗೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಕಲಿಸಿದ್ರಿಂದ ಅವನು ಈಜಿಪ್ತನಾಗಿ ಬಾಳಲಿಲ್ಲ, ಅವನು ಇಬ್ರಿಯನಾಗಿನೇ ಇದ್ದ. So, நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம சின்ன வயசுல போதிக்கிறது அவங்க பெருசானாலும் அதை மறக்க மாட்டாங்கன்னு நம்ம படிச்சோம் பைபிள்ல. ಹಾಗಾಗಿ ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ಕಲಿಸೋದಾದ್ರೆ ಅವರು ದೊಡ್ಡವರಾದ್ರೂ ಕೂಡ ಅದನ್ನು ಮರೆಯೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದ್ತಾ ಇದ್ದೀವಿ. So, அதனால ஐயோ பிரதர் என் லைஃப்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ಅಯ್ಯೋ ಸಹೋದರ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಹಳಷ್ಟು ಇಂಥ ಅನಾಹುತಗಳಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ಬೋದು. ஐயோ பிரதர் நிறைய தோல்விகள் ஆயிருச்சு, நிறைய பேர் இழந்துட்டேன், ಟ್ರಾಜಿಡಿ ஆயிருச்சு என் லைஃப்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ದುಃಖಾಂತದ ಘಟನೆಗಳು ನಡೆದಿದ್ದಾವೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ಬೋದು. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஒரு ಟ್ರಾಜಿಡಿயான ஒரு இருளான சூழ்நிலையிலே தேவன் வந்து எப்படி அந்த மோசேயை எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் ஆண்டவர் வந்து அழகா என்ன பண்றாரு, மோசேயை பாதுகாத்து அவனை வந்து வழி நடத்துறாரு. ಈಗ ತಾನೇ ನಾವು ಓದಿದಂತ ಈ ದುಃಖಾಂತವಾದಂತ ಒಂದು ಘಟನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಅವನನ್ನ ಕಾಪಾಡಿ ಹೇಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ತಂದಿದ್ದಾರೆ. So, நம்ம வாழ்க்கையை தேவன்ட்ட ஒப்பு கொடுப்போம். ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்க இன்னைக்கு சொன்ன இந்த மெசேஜை நீங்க யோசிச்சு பாருங்க. ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರೂ ಈ ತರ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದಾಗ ನೀವು ಇಂಥ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನ ನೀವು ತಿರ್ಗಾ ಕೇಳಿ ನೋಡಿ. ஆண்டவரே அன்னைக்கு யோகோபாதுக்கு நீங்க ஆண்டவரே உம்முடைய அற்புதமான கரம் நடத்தின கரம் இன்னைக்கு என் லைஃப் நடத்தணும் ஆண்டவரே, இந்த வாரம் என் லைஃப் நடத்தணும் ஆண்டவரே. ದೇವರೇ, ಆ ಎಕ್ಕೋ ಬೇತಾಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಿರುವಂತ ನಿನ್ನ ಕೈಗಳು ಇವತ್ತು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ, ಈ ವಾರದಲ್ಲಿ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೀಲಿ ದೇವರೇ. கடினமான நேரங்கள் இருக்கலாம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் மாறாது. ಕಠಿಣವಾದಂತ ಸಮಯ ಬಂದ್ರೂ ಕೂಡ ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳು ಅದು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல இருக்குங்க. ದೇವರ ಕಣ್ಣು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲ್ಪಡುತ್ತೆ. ஆண்டவர் எல்லா தீங்குல இருந்து நம்மளை விடுவிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಾ ದುಷ್ಕೃತ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. மோசேயை பாதுகாத்த தேவன் ಮೋಶ್ குடும்பத்தையும் பாதுகாப்பார். ಮೋಶೆಯನ್ನ ಕಾಪಾಡಿದಂತ ದೇವರು ಇವತ್ತು ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ ಕಾಪಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். ಈ ದಿನ ನಾವು ದೇವರನ್ನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆண்டவரே இந்த மோசேயை குறித்து நாங்க கத்துக்க போறோம் இன்னும் வர வாரங்கள்ல. ஏசப்பா, இந்த இதுல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த மோசே மேல இருந்த உம்முடைய கரம் எங்க ஃபேமிலி மேல எங்க மேல இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ದೇವರೇ, ಈ ವಾರವೆಲ್ಲ ನಾನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಮೋಶೆ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಕಲಿತೇನೆ. ಆದ್ರೆ ಈಗ ಮೋಶೆ ಕೈ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ನಿನ್ನ ಕೈ ಇವತ್ತು ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ இது நம்ம ಇದ್ದೇವೆ. கடைசியில நம்ம பார்க்க போறோம். இந்த மோசே காரியத்தை நம்ம பார்க்க தெரியும் ஆண்டவருடைய பவர்னா என்ன, ஆண்டவருடைய நடத்துதல்னா என்ன, ஆண்டவருடைய சித்தம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ಈ ಮೋಶೆಯ ಜೀವಿತದ ಅನೇಕ ಘಟನೆಗಳನ್ನ ನಾವು ಓದ್ತಾ ದೇವರ ಒಂದು ಚಿತ್ತ ಏನು, ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯವೇನು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಕಲೀಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ எனக்கு ಇರ್ತೀವಿ. நம்பிக்கை இருக்கு, இந்த மோசே இது முடியும் போது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு போகும் அப்படின்னு எனக்கு விசுவாசம் இருக்கு. ನಮಗೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಇದೆ, ನೀವು ಖಂಡಿತವಾಗಿ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಕಲಿಯುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ವಿಶ್ವಾಸ ಅಧಿಕವಾಗ್ತಾ ಹೋಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. மோசே ஒரு தேவனுடைய மனுஷன், ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಒಬ್ಬ ದೇವರ ಮನುಷ್ಯ, அது ஆண்டவரே சொன்னாரு. ಅದನ್ನ ದೇವರೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. மோசே ஒரு சிநேகிதனை போல ஆண்டவர்கிட்ட முகமுகமாய் தரிசித்த ஒரு மனுஷன். ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸ್ನೇಹಿತನ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುಖಾಮುಖವಾಗಿ ದರ್ಶನವನ್ನು ಕಂಡಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದ. அது மாத்திரமல்ல, மோசே உலகத்திலே எல்லாருக்கும் அவன மாதிரி தாழ்மையான மனுஷன் உலகத்துல யாரும் இல்ல அப்படின்னு பைபிள் சொல்லுங்க. ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, ಮೋಶೆ ಹಾಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಹೇಳುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அடுத்த வாரம் பார்க்க போறோம் எப்படி பெருமையான மோசே எப்படி ஆண்டவர் தாழ்த்தினார் அப்படின்றத பார்க்க போறோம். ತುಂಬಾ ಗರ್ವದಿದ್ದಂತ ಮೋಶೆ ಹೇಗೆ ತಮ್ಮನ್ನ ತಾಳ್ಮೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ஆண்டவர் எப்படி ಕಲ್ತ್ಕೊಳ್ಳೋಣ. அவனை தாழ்த்தினார்னா வாழ்நாளெல்லாம் அவன் பேரு உலகத்துல தாழ்மையல்ல மனுஷன் அப்படின்னு ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுத்துட்டார். ಅವನನ್ನ ದೇವರು ಅವನಿಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತಾಳ್ಮೆ ಹೇಳುವಂತ ಮನುಷ್ಯನ್ ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಅನ್ನ ದೇವರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஸ்டார்டிங் அவன் தாழ்மையா இல்ல, கொஞ்சம் பெருமை உள்ளவன் ஆயிட்டான். அது அடுத்த வாரம் பார்ப்போம். ட்ரெய்லர் மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். ಇಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅವನು ತುಂಬಾ ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದ, ಅದನ್ನ ಮುಂದಿನ ವಾರಗಳಲ್ಲಿ ನಾವು ಕಲೀಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆண்டவர்ட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ಹಾಗಾಗಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஏதாவது ஒப்பு கொடுக்காத காரியங்கள் இருந்தா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல நேரம். ನಮಗೆ ಯಾವ್ದಾದ್ರು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳಿದ್ರೆ ಈ ದಿನ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವಂತ ಒಂದು ಸಮಯ.